உட்காரு. ரோலிங் சாரா. ஏதாவது பேசு. ஹலோ. நீ வந்து நார்மலாக எப்படி பேசுவியா அந்த வால்யூமில் பேசு, அப்போ தான் கேட்குதா இல்லையான்னு தெரியும் அதில். ஹலோ. இல்லை, நான் வீடியோக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் அதிகமான ஒரு சத்தம் கொடுக்குதான்னு கதைக்கேன். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கேன். இதெல்லாம் ஃபிக் போடுறா. பாட்டே தெரியாது அவனுக்கு. சரி, நெய்யாகுமா? சரி, என்ன பேச போறேன்னு தெரியுமா முதல்ல? நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கும் ஆர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கு என்ன காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீ சமத்துவவாதியா? உனக்கு என்ன தெரியுமா தெரியாது? அதை பத்தி பேச போறோம். சொல்லுங்க. தெரியாது, நோ ஐடியா. எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான். அதை வந்து கலட்டி வச்சுட்டு இதை போட்டிருக்கான். ஏன் அதை கலட்டி வச்சேன்? நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி நல்லா இல்ல. நான் எதையுமே எடிட் பண்ண மாட்டேன். நான் அப்படியே போடுவேன். நான் என் போர் அடிக்க எடிட் பண்றதுலாம். சரி, ஃபைன் ஃபைன். சரி, போன வீடியோ வந்து போன வீடியோ நான் கம்யூனிஸ்ட் மாதிரி பேச போறேன். கடைசியா போட்ட வீடியோ 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த வீடியோ எவ்வளவு நேரம் ஆக போகுது எனக்கு தெரியல. சரி, ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இவன்கிட்ட நான் வந்து ஐடியாவே இல்லை எடுக்கிறதுக்கு. ஒரு சின்ன ஐடியா என்கிட்ட இருந்துச்சு. இவன்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவான்னா, ஒரு நோட் எடுத்து பக்கம் எழுதிடுவான் எல்லாத்தையும். அதனால சொல்லாம பிளாங்கா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, தமிழ் சினிமாவோட முக்கியமான 2 நபர்கள் பத்தி பேச போறோம். தமிழ் சினிமாலே இருக்கிறதே இம்பார்ட்டண்டான 2 ஆட்கள் பத்தி பேச போறோம். யாருன்னு சும்மா கெஸ் பண்ண பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஆட்கள். பரத். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நம்ம பரத் அண்ட் சாந்தனு அவங்களோட ஃபில்மோகிராஃபி பத்தி பேச போறோம். நான் வந்து சாந்தனு பத்தி பேச போறேன். இவன் வந்து பரத் பத்தி பேச போறோம். ஓகேவா? எனக்கு மட்டும் பரத். நான் வந்து கீகி சாந்தனு அண்ட் சாந்தனு பத்தி பேசுறேன். நான் வந்து சாந்தனு, நீ பரத். சாந்தனு, நீ பரத் நான் பத்தி பேசு. நீங்களும் ஆகலாம் இயக்குனர். நீ வந்து பரத் பத்தி, பரத் நடிச்ச ஒரு 4 படம், அவருக்கு டான்ஸ் ஆடின அவர் டான்ஸ் எப்படி இருக்கும், அவர் ஆக்டிங் எப்படி இருக்கும், அதை பத்திலாம் பேசு. சரியா? பேசு. ஓகே. பரத் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் திங் என்னன்னா, ஓகே, ஆக்சுவலா இது டாபிக் கிடையாது. இது கிடையாது டாபிக். ஒரு வெல், ஓகே ஃபைன். இது டாபிக் கிடையாது. நீ முசிக்கில குனி, நல்லா குனி. ரம்புக்கு அப்ப ஏன்னா வந்து இங்க தான் அந்த டைட்டில்ல வரும். இடம் வேணும். ஓகேவா? அதனால முடிஞ்சிருச்சு. டைட்டில் நல்லா சர்க்கஸ் பண்றேன். இப்ப டைட்டில் முடிஞ்சிருச்சு. இப்பதான் வந்து ஆக்சுவலா என்ன டாபிக்னா, 2 ஆல்பம் பத்தி பேச போறோம். 2 ஆல்பம் பத்தி பேச போறோம். ஓகேவா? ஆல்பம், அந்த ஆல்பம், அந்த படம் எல்லாத்த பத்தியும் பேச போறோம். கம்பேர் பண்ணி அதுல எது நல்லதுன்னு சொல்லணும். அந்த 2 படம் எதுனா, ஒண்ணு வந்து எந்திரன், இன்னொன்று வந்து அந்நியன். இப்படி இது 2 பத்தி தான் பேச போறோம். இது பேசி சும்மா நம்ம பேசுறது தான். எப்பவுமே படத்தை பத்தி சும்மா பேசுற மாதிரி சும்மா 2 பத்தி பேசி, நீ உனக்கு எது நான் எதுக்கு இந்த 2 படம் எடுத்தேன்னா, இந்த 2 படம் தான் இவனுக்கு தெரியும். நல்லா தெரிஞ்ச 2 படம் இதுதான். ஏன்னா வேற எது படமே எனக்கு ஃபுல்லா தெரியாது. ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். 2 படமும் பிடிக்கும். இந்த 2 படம் எதை பத்தி சொன்னாலும் தெரியும். வேற எதனா படம் பத்தி சொன்னா அப்படின்னு எதனா யோசிப்பான். இல்லைன்னா வந்து அதுல வர ஜோக் சீன் மட்டும் தான் எனக்கு தெரியும், பாட்டு தெரியாது. இந்த மாதிரி சரியான பைத்தியம். அதனால நானே ஒரு படம் உருவாக்கிடுவேன். பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் இசை படத்தையும் அப்புறம் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு ஒரு படம் இருக்கு. இது 2 கம்பேர் பண்ண வச்சிருக்கேன். முதல்ல கதை திரை அது இயக்குனர் இசையமைப்பாளர் இதெல்லாம் கிடையாது. படம் பார்க்கல. பார்த்திபன் படம் சூப்பரா இருக்கும். இப்போ இதுதான் 2 படம். இந்த 2 படத்தை பத்தி சும்மா பேச போறோம். அந்த படம் பத்தி பேசுவோம், அந்த ஆல்பம் பத்தி பேசுவோம், என்ன பத்தி பேசுவோம், இவன் எப்படி அந்த படம் பார்த்தான், இவனுக்கு அந்த 2 படத்தை எதுக்கு பிடிச்சது, எதனால பிடிச்சது, உன்னை பத்தி பேசுவோம். அது பேசுவோம். அவ்வளவுதான். அதுதான் வந்து இந்த வீடியோ.
நான் எதையுமே எடிட் பண்ண மாட்டேன். நான் சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீ லூஸ் சுத்தி பண்ணனா எல்லாமே வந்துரும். அவ ஏற்கனவே நீ பாதி லூசன் பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு. தலை நிக்கல. சரி ஓகே ஃபைன். சரி இப்போ ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேச போறோம்? அன்னியன் பத்தி சொல்றியா இல்ல எந்திரன் பத்தி சொல்றியா? சரி நம்ம எந்திரன் அப்புறமா வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டுத்துல எந்திரன் அன்னியனோட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ரெண்டுத்தையும் எப்படி சொல்றது, இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட முடியாது. ரெண்டுமே சம படம். பட் எனக்கு எந்திரன் இன்னும் கான்செப்ட் வைஸ் நிறைய பிடிக்கும். ஏன்னா வழக்கமாவே சங்கர் படம்னாலே எப்படி இருக்கும்னா இப்போ முதல்வன் இந்தியன் எல்லாமே வந்து அந்த ஊர்ல எல்லாம் அந்த ஊழல் பண்றாங்க அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லா படத்தோட கான்செப்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ முதல்வன்ல அவர் வந்து அந்த ஊர்ல பண்ற வேலையெல்லாம் சொல்லுவாரு, அதே தான் அன்னியன்லயே சொல்லுவாரு, அதே தான் இந்தியன்லயே சொல்லுவாரு, எல்லாத்துலயும் அதான் சொல்லுவாரு. பட் எந்திரன் வந்து அது ஒரு மாதிரி வேற மாதிரி. எந்திரன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தது. எந்திரன் இப்ப விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் பார்ப்பேன் கண்டிப்பா. எல்லாரும் இல்ல இப்பவே தயவு செய்து அதை பத்தி பேசலாம். அதை பத்தி பேசலாம். எனக்கு 2.2 ஒர்க் ஆகல, அது பேசலாம். இவனுக்கு ஆக்சுவலா சரி ஃபர்ஸ்ட் அன்னியன் பத்தி சொல்லிடலாம், அப்புறம் எந்திரன் இவன் எப்படி பார்த்தான் அந்த கதையெல்லாம் சொன்னா ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்னியன். சரி ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல, இப்போ வந்து அந்த அம்பி அந்த படுக்க வச்சுட்டு இப்போ உனக்கு 3 வயசு என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இப்போ சொல்லி எப்படி வந்து நீ அன்னியன் வந்து முதல்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? ஏதாவது முதல்ல எனக்கு என் அண்ணன் வந்துட்டு ரெண்டாவது அண்ணன் வந்துட்டு இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பான். உனக்கு அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு நான் பெருசா நான் லூஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பேன் வீட்டுல. எனக்கு புரியுது, நான் ஒரு இடத்துல உட்காடுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு, புரியுதா? இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டம். என்ன உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். என் அண்ணன் பண்ணுவானா நான் அவன் பண்றது அப்படியே காப்பி அடிப்பேன், புரியுதா? சோ அவன் இந்த அன்னியன்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பான். எனக்கு அதுல வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ன வயசுல, புரியுதா? ரொம்ப பயமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு கோர் மெமரி வந்து ரொம்ப சோகமான கோர் மெமரி, ரொம்ப சூப்பரான கோர் மெமரிங்கிறது வந்து அந்த தங்கச்சி சாவர சீன். ஓகேவா? அது வந்து எனக்கு ரொம்ப, அதுதான் அவங்க சின்ன வயசுல இருப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணியில வந்து பொண்ணுக்கு செத்து போச்சு, லூஸ் ஆயிடு அப்படின்ற தவளை எல்லாம் போட்டு. ஆமா பாவம் தவளை செத்து போச்சு, தவளை தானே செத்து போச்சு, இப்ப இதுக்கு தவளைக்கு இதுக்கு சோகமா இருந்தது. ஓ பொண்ணு செத்து போச்சு, இவருக்கு செத்து போன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் தான் எனக்கு வந்து என் அண்ணன் தான் சொன்னா நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக் ஷாக்ல வந்து தண்ணி வச்சா வாட்டர் வந்து கண்டக்டர் அதனால பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு. அப்ப வந்து அன்னியன் வந்து சரி விடு, அப்ப வந்து அன்னியன் வந்து பஸ் டிரைவர்னு சொல்ல வந்தேன், கண்டக்டர். சோ அதனால நான் முழுங்கிட்டேன். அதை பாதியில நீ வந்து முழுங்கிட்டேன்னா விட்டுரு, புரியுதா? கேட்காத. சரி சரி அதான் இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கோர் மெமரியா பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் வளர வளர எனக்கு வந்து அந்த விக்ரம் வந்து என் பெரிய அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா 1000 வேஷம் போடுவார் படத்துல, அதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் உனக்கு வந்து அன்னியன்ல அந்த ஹீரோயின் கேரக்டர் நடிச்சதுமே விக்ரம் தான் வேஷம் போட்டு வந்திருக்காருன்னு உனக்கு அப்புறம் தான். அது வந்து எனக்கு யாருக்கும் தெரியலன்னா நான் சொல்றேன், அன்னியன் படத்துல அந்த சதா கேரக்டருமே விக்ரம் பண்றதா தான் இருந்தது. அவர் தான் வந்து ஃபீமேல். ஆக்சுவலா சதா, பிரகாஷ்ராஜ், விவேக் முதற்கொண்டு எல்லாமே. அதுக்கப்புறம் அவர் அப்பா கேரக்டரே விக்ரம் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படமே ஃபுல்லா டைரக்டரே அவரா கூட வேஷம் போட்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் வந்து அது நிறைய இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னால வேண்டாம். அவர் முடி மட்டும் அவருக்கு வந்து அவரோட அந்த ஃபீமேல் அந்த கெட்டப் டிசைனாக கந்தசாமி கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க இதுல வேஷம் போடாதீங்க, ராஜபாட்டைன்னு ஒரு சூப்பர் படம் இருக்கு, அடுத்த தியேட்டர்ல அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த படத்துல தலை வலிச்சது, எனக்கு பிடிக்காம. ராஜபாட்டை யாருக்கும் தெரியலன்னா ஃபேமஸா அந்த படத்துல சொல்றது எதுவும் இல்ல. தாத்தா இருப்பாரு, அந்த தாத்தாவும் விக்ரமும் சேர்ந்து ஒரு பொண்ணுங்களெல்லாம் வந்து எப்படி கரெக்ட் பண்றது சொல்லிட்டு அந்த தாத்தா விக்ரமுக்கு சொல்லி தருவாரு. அது ஒரு மாதிரி ஒரு ஜோக்குன்னு கொண்டு போயிருப்பாங்க. அது நல்லா இருக்காது. அந்த படத்துக்கு எடுத்து ப்ரொமோஷன் பண்ணானுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த படத்துல வந்து அவர் ஒரு 10 வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல வந்து காட்டியிருந்தானுங்க. இந்த ஜாக் ஸ்பேரோ, அதுவும் முத்தவனுங்க போட்ட வேஷம் தான், அதை இவர் போடுறாருன்னு ப்ரொமோஷன் பண்ணிட்டாருங்க. இவங்க மாதிரி பல வேஷம் இருக்குன்னு. கடைசியில பார்த்தா ஒரு குப்பை பாட்டுல வந்து அவர் 10 விஷயத்தையும் போட்டு சம்பந்தமே இல்லாத வில்லாதி வில்லன் ஊருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு காட்டிட்டாங்க. அதுல லாஸ்ட்ல வேற 2 ஹீரோயின் வேற வருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல அத பத்தி பேசாத, இப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? ஏய் இது சும்மா அப்படியே பேசுறேன். இல்ல நான் ஜெனரலாவே அத பத்தி பேசுறதே ஒரு கேடு. நல்லா இருக்குல, தாத்தா கேரக்டர்லாம் சூப்பரா இருக்கும்.
சரி நீ சொல்லு அன்னியன் பத்தி சொல்லு. சரி ஓகே. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அன்னியன் பத்தி இல்ல அப்புறமா எனக்கு அன்னியன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சேன். பார்த்துட்டேன், என் பயத்தெல்லாம் தாண்டி பார்த்துட்டேன். எனக்கு அதுல வந்து அந்த மாறுறது கெமிஸ்ட்ரி லேப்ல அதை எடுத்து இருந்துட்டு அந்த அவளுக்கு வந்து சுன்னு மேல ஏறும். அதுக்கப்புறமா சங்கரோட கெமிஸ்ட்ரி லேபே இல்லடா, கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்து புரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இது புரியல, அவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓகேவா? எனக்கு அது ஐ ஃபீல் லைக் சங்கர் படத்துல அதான் என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து நிறைய படங்கள் ஏன் அந்த காலத்துல பார்க்க வச்சாரு அப்படின்னா, கிராபிக்ஸ் லைக் அனிமேஷன் புதுசா இருக்கும். அது பார்த்தா கூட எல்லாமே இங்கிலீஷ் படமா தான் இருக்கும். தமிழ்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். அந்த ரோஜாலாம் வாடி போறது, அப்புறமா ஃபுல்லா நிலா, அதெல்லாம் வந்து ரொம்ப அது சின்ன பசங்க எல்லாம் இருக்கும்ல. நம்ம இப்போ நீ இந்த சந்திப்போமா பாட்டுல அந்த ஜூபிட்டர் கரெக்டா, அப்ப வந்து அந்த அதெல்லாம் அந்த வாவன்ற மாதிரி இருக்கு எனக்கு சின்ன வயசுல. புரியுதா? அண்ட் அதே மாதிரிதான் இருந்துச்சு அந்த இந்த மினிமலிஸ்டிக் கிராபிக்ஸ், அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது. அது அன்னியன்ல அந்த பயோ ஃபேக்டர் இருந்தாலும் அம்பி சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஜாலியா கியூட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது ஒரு டைம்ல வந்து இந்த சங்கர் அந்த இது கொண்டு வரது தான் மேட்ரு. ஏன்னா ஜீன்ஸ் படம்லாம் நிறைய பேர் வந்து அந்த 7 உலக அதிசயத்தையும் காட்டுறாங்க, அந்த ஒரு பாட்டுல காட்டுறாங்க, அதுக்காக தான் பார்த்தாங்களே. அதுதான் இப்போ எல்லாமே வந்து அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2.0 கூட ரைட். அவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்காலிட்டி எல்லாம் கம்மி பண்ணி இது 2000ஸ்ல வந்து வச்சுக்கோங்க ஓடி இருக்க பல பேர். ஏன்னா அப்பதான் குருவிகள் ஆக்சுவலி சாவறது ஒரு கேஸா இருந்தது. இப்ப நோ ஒன் கேர்ஸ் அபவுட், இப்ப எல்லாம் செத்து போச்சதுனால எல்லாம் அந்த அளவுக்கு 2015 16 அந்த மாதிரி டைம்ல கூட வந்திருந்தா கூட ஓடி இருக்கும், நல்லா தான் ஓடி இருக்கும். இல்ல அது 2019 18ல தான் வந்துச்சு. இல்ல சொல்றேன், இன்னும் முன்னாடி வந்திருந்தா கூட ஓடி இருக்கும். ஐ ஃபீல் 2015 16 வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 2017 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா 8 வருஷம் ஆயிடுச்சு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 11 வயசு இருந்துச்சு. இது வேணாம், போதும், ஒரு அளவுக்கு சொல்லலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்கவே இல்லை. ஒரு அளவுக்கு நான் அடிக்கடி 2016 17ல ரிலீஸ் ஆன பாட்டு நல்லா இருக்கும் பேசுறேன். நான் சொன்னேன் 2024 நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 24 ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. 25 ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சுடா. 24 ஆகி முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆச்சு அவனுக்கு. ஓ ஆகி முடிஞ்சு என்ன பேசுறா? ஆகி முடிஞ்சு வருஷமா இல்ல அது. சரி சரி, அதான் ஓவரா அன்னியன் நான் எனக்கு எப்படி அன்னியன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். அது கொஞ்சம் சைக்காட்டிக்கா இருக்கும் சொல்லும் போது. எனக்கு வந்து எனக்கு வந்து என் கன்க்ளூஷன் என்னன்னா, எனக்கு பயம் பிளஸ் அந்த கிராபிக்ஸ்னால ஒரு வியப்பு, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா பிடிச்சிருந்தது, அவ்வளோ பாக்குறதுக்கு தைரியம் இல்ல, பட் பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு வந்து 2 மெமரி இருக்கு. ஒன்னு வந்து காமெடி சீன் தான். ஆதித்யால ஃபுல்லா அந்த விவேக் காமெடி நிறைய போடுவாங்க. அந்த ட்ரெயின்ல போற ஜோக்கு, அந்த ஒரு பட காமெடின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவாங்க. அப்படி காமெடின்ட்டு அந்த படத்தையே போட்டுருவானுங்க முக்காவாசி. அப்படி வந்து பார்த்ததுல காமெடி நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது இருக்கும்ல, திரிமுன் டக்காபோ ரிதிமுன் படோக்கா கோம திரிமுண்டா கொலகார இல்ல சார், கொலகாரி. ஆக்சுவலி இவ்வளவு வளர மாட்டேன், ஏன்னு தெரியல, ரொம்ப வளர்றேன் இப்ப. ஆமா அப்படிதான். அதனால வந்து அந்த ஒரு மெமரி ஞாபகம் இருக்கு, ஜோக் சீனு. 2வது வந்து என்னன்னா, அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த விக்ரம இந்த டார்ச்சர் பண்றதுக்கு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு, அது ஏன்னு தெரியல, எனக்கு அந்த டைம்ல பிடிக்கும் அது பாக்குறதுக்கு. ஏதோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அப்பவே வந்து இந்த மாதிரி இந்த கொடுமை பண்றது, குத்துறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் நான் அப்பவே வந்து கொஞ்சம் நிறைய பார்ப்பேன். அது எதுக்குன்னு தெரியல, ஏதோ பார்க்க கொஞ்சம் இதுவா இருக்கும், அதனால பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வந்து அவன் கையை குத்துவான், அப்புறம் அந்த முள்ளு இது எடுத்து அடிக்கடி அடிப்பான் போட்டு, அப்புறம் அந்த முள்ளுல சாப்பிட்ட செஞ்சு போட்டு இப்படி சுத்தி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணா வலிக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் டிஃப்ரெண்டா அப்பதான் பார்த்தேன்.
அவனை தூக்கி தண்ணியில போட்டோன்னே எரியுதேன்னுவான். அப்புறம் தான் எனக்கு வந்து உப்பு வந்து இந்த காயத்துல எல்லாம் பட்டா எரியும் அப்படின்றது வந்து எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சது. ஆமா, ஃப்ரீஸ் வேற பண்றோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை பாக்கிறதுக்கு. செமையா பண்றாங்க, அது ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கும். எனக்கு அப்புறம் இன்னொரு சீன் வந்து ஞாபகம் இருக்கிறது வந்து சதா வந்து ஓடி போவாங்கல்ல, சதாவும் இவங்களோட சண்டை போடுவாங்க. அதுல இருந்து அந்த பில்டிங்ல அது நல்ல இதெல்லாம் வந்து சில விஷயம்லாம் வந்து எல்லா படத்துலயும் வராது. லைக் நீ நார்மலா யோசிக்க முடியாது, ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கோ கொண்டு வர்றதுக்கோ, புரியுதா? அதை எழுதிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை சூப்பரா ஃபிலிம் பண்ணது சம்திங். அப்ப பாக்குறப்ப அந்த அந்த கிரியேட்டிவிட்டியை பார்த்து ஒரு வியப்பு இருக்கு. இப்பவும் அந்த கிரியேட்டிவிட்டி பார்த்து வியப்பு இருக்கு. பட் அந்த படத்துல வர சில கேரக்டர் சில பண்ற விஷயம்லாம் இப்ப பார்த்தா கொஞ்சம் ஆமா. அண்ட் எப்படி நம்ம நிறைய அனிமேஷன்ஸ் பார்த்துட்டோம், நிறைய பெரிய கிராபிக்ஸ் பார்த்துட்டோம். இல்ல அது இப்போ நான் லாஸ்ட் டைம் எப்ப தெரியுமா அந்த கிரியேட்டிவிட்டினால ஒரு வியப்பு ஃபீல் பண்ணேன், பாகுபலி அந்த போர் சீன்ல தான். கங்குவா, அதுக்கப்புறம் கங்குவா நான் பார்க்கல. ஓகேவா? கங்குவானா சூர்யா படம். சூர்யா படம்டா. ஓ ஏய், பிடிச்சது நான் தான். ஐயோ, என் யூனிவர்ஸ்ல இதெல்லாம் ரிலீஸ் ஆகல. அதுலயே அந்த ஒரு வியப்பு, அந்த வியப்பு. இவன் சூர்யா ஃபேனு பயங்கரமா கத்திட்டு இருந்தான். ட்ரெய்லர் வந்து ஃபர்ஸ்ட் நானே இவன் தான் ட்ரெய்லர் பார்த்தோம். நான் அப்பவே சொன்னேன், ட்ரெய்லர் நல்லா தாண்டா விடுவான் சிவா, படம் ஆனா வரா அப்படின்னு. தமிழ்ல பீரியட் ஃபிலிம்லாம் வருது கத்திட்டு இருந்தான். பீரியட் ஃபிலிம்னா ஹிஸ்டாரிக்கல். இவனுக்கு வந்து பீரியட் ஃபிலிம் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல இருந்த எல்லா பீரியட் ஃபிலிமும் கேவலமா இருக்கும். தமிழ்ல வர எல்லா பீரியட் ஃபிலிமும் மட்டமா இருக்கும். ஃபேண்டசியும் ரொம்ப பிடிக்கும். ஒழுங்காவே எடுக்க தெரியாது எனக்கு. ஆக்சுவலா இரண்டாம் உலகம் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது சுத்தம் எவனுக்குமே பிடிக்காது. அது வேற ஒரு மாதிரி எனக்கு தெரியல, ஆனா அதை பிடிக்காது. இதுவும் நல்லா இருக்கு. இந்த டாபிக் கூட பேசலாம், அப்புறமா பேசலாம். சரி, இப்ப அன்னியன் அதான். இதுதான் வந்து எனக்கு இருக்க அந்த 2 கோர் மெமரி. இதனால நான் அன்னியன் படம் வந்து ஆமா இதனாலதான் எனக்கு ஞாபகம், இதுதான் ஞாபகம் ஃபர்ஸ்ட் அன்னியன் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் சரி, வேற என்ன சொல்றது அன்னியன் பத்தி? இடைவேளை. அதான் இப்போ இந்த கிரியேட்டிவா எழுதுறது வந்து நிறைய பேர் எழுதுறதுங்கிறது ஒரு திறமை, ஓகேவா? பட் எழுதுனத ஒரு படமா எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு திறமை வேணும். ஒரு என்ன கேட்டா நான் சொல்லிட்டா, இந்த ஃபாரின்லலாம் வந்து ஹாலிவுட்லலாம் கதை ஒருத்தர் எழுதுவாரு, படம் ஒருத்தர் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்படிதான் வந்து இருக்கும். பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்றது என்னன்னா, ஒருத்தன் சூப்பரா எழுதுறான்னா அவனுக்கு வந்து படம் எடுக்கிற இது வந்து வராது. அதே மாதிரி ஒருத்தன் சூப்பரா படம் எடுக்கிறான்னா அவனால எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லா கரெக்ட் கிடையாது. சில பேர் இருக்காங்க. இப்போ குவிண்டன் டாரண்டினோன்னு ஒரு டைரக்டர் இருக்கான் ஹாலிவுட்ல, ஓகேவா? அவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு அவனுக்கு போடுவாங்க. அவனே கதை எழுதுவான், அவனே படமும் எடுப்பான். பட் மோஸ்டா வந்து கதை ஒருத்தவங்க எழுதுவாங்க, படம் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. எதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட தர, நான் அதை படமா எடுக்கிறேன்னா, நீ என்ன எழுதியிருக்கியோ நான் அப்படியே எடுப்பேன் படமா, புரியுதா? உன்னோட நீ என்னென்னலாம் நினைச்சியோ அது அப்படியே ஸ்கிரீன்ல வரும். இப்போ நீயே எழுதி நீயே படம் எடுக்க போறேன்னா, நீ அதெல்லாம் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சு பார்ப்ப. நீ வந்து அந்த சீனை வந்து எடுத்து பார்ப்ப. எடுத்து பார்த்துட்டு உனக்கு செட் ஆகலன்னு உன் கதை தானே, நீ ஆல்ட்ரேஷன் பண்ணி மாத்திடுவ. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து வெளியவே வராது, புரியுதா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எழுதுறவர் வந்து படம் பண்ணாதீங்க, படம் பண்றவங்க எழுதாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிபி பார்த்து சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதான். ஆனா வந்து எல்லாருமே தமிழ் சினிமாவிலே எல்லாருமே அவங்களே எழுதி அவங்களே தான் படம் பண்றாங்க. அது வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அதே மாதிரி தப்புன்னு சொல்ல வரல. வரவங்க பண்ணலாம், வராதவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ரைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டர்ஸ் அவங்க கதையெல்லாம் எடுத்து கூட பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஹாலிவுட்ல டேவிட் ஃபின்ச்சர்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா, முக்காவாசி நாவல் அந்த மாதிரி எல்லாம் இருந்து எடுத்து படம் பண்ணுவாரு. ஆனா என்னன்னா, படம் பார்க்கும்போது இவர் படம் தெரிஞ்சிடும். அதுல வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை அவர் கொண்டு வந்துருவாரு, ஓகேவா? அதே மாதிரி அவர் எடுக்கிற நாவல் கதை எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது அவர் விஷயம்ல பார்க்கும்போது செம்மையா இருக்கும், புரியுதா? இப்ப சங்கர் செம்மையா கதை எழுதுவாரு. நல்லாதான் எழுதுவாரு. நிறைய பேர் ஆனா இந்தியன் 2 வந்து சங்கர் கதையே கிடையாது அப்படிலாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் எஃபர்ட்டே இருக்குமா, அப்படியே போடுவேன் நானு. புரியட்டும் இல்லைன்னா. அதனால
ஃபர்ஸ்ட்லாம் வந்து கதையாவே சூப்பரா இருக்கும் சங்கர் படத்துல. மோஸ்டா நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே அந்த ஊழல் பண்றாங்க, அதை எப்படி தடுக்கிறது, இந்தியாவை அந்த மாதிரி தான் மோஸ்டா இருக்கும். பட் வந்து ஒன்னொன்னுலயே ஒரு கான்செப்ட் வித்தியாசமா இருக்கும். இப்போ முதல் ஒன்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன கான்செப்ட்னா, ஒரு நாள்ல வந்து அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு நாள் வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு, அப்ப என்ன இந்தியன்லயும் அதே மாதிரிதான். ஒருத்தர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல அவரோட கொலையில எல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாரு, அவரும் அந்த இதுக்காக தான் வேலை செய்யறாரு. சப்போஸ் அவர் பையனே வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா என்ன ஆகும்? இது அன்னியன்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஒவ்வொரு படத்துலயும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு பாரு. எந்திரன்ல பார்த்தா ஒரு ரோபோட்டுக்கு லவ் வந்தா என்ன ஆகும்? இல்ல எந்திரன் வேற, நான் எது சொல்றேன்னா அதுல சொல்றேன். அதுல வந்து எல்லாமே ஒரே கான்செப்ட், ஆனா வந்து உள்ள வச்சிருக்க குட்டி குட்டி விஷயம் வந்து செம்மையா இருக்கும். அது இல்லாம பாட்டுக்கு அந்த படம் பாட்டுனாலே எல்லாருக்கும் தெரியும். பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறது, அதே மாதிரி ஒரு சீனை வைக்கிறது. நம்ம அன்னியன்னு எந்திரன்லாம் இப்ப போட்டாலும் கேட்டிவில போட்டு உட்காந்து பாத்துட்டு இருப்போம். ஏன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு சீன் ஃபைட், பாம்பு வந்து 3 பாம்பு சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வரும், சூப்பரா இருக்கும். அதேதான் அன்னியன்லயுமே வந்து நம்ம அந்த இது இருக்கும்ல, கண்ணும் நோக்கியா பாட்டு இருக்குல்ல, அதுல அந்த வாட்டர் பெட்ல இதெல்லாம் இருக்கும், மீன்லாம் இருக்கும். அது வந்து ஏதோ ட்வின் டவர்னு நினைக்கிறேன். அது அந்த ட்வின் டவர்ல அதுக்கு முன்னாடி யாருமே ஷூட்டிங்கே பண்ணது இல்ல. ஆமா, அங்க வந்து சங்கருக்கு தான் ஷூட்டிங் வந்து கொடுத்தாங்க. அது இது அண்டங்காக்க கொண்டக்காரி பாட்டுல எல்லாமே வரும் அந்த பாட்டு. அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் பூமாரி பாட்டுல ஆமா, அதுலயும் அது பூமாரியா குமாரி பாட்டுல அந்த டியூலிப் ஃபீல்ட் அது எனக்கு இது இவ்ளோ கலரா இதெல்லாம் நம்ம உலகத்துல இருக்கா, எங்க போய் எடுத்திருப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு. அவர் பாக்குற லொகேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் எது வந்து கொஞ்சம் சூப்பரா இருந்தாலும் நபில் கிராபிக்ஸ்னு சொல்லிடுவேன். ஆமா, கிராபிக்ஸா சூப்பரா நம்பிடுவேன். அதே மாதிரி சங்கர் படத்துல ஃபைட் சீனும் சூப்பரா இருக்கும். எல்லா ஃபைட்டுமே சூப்பரா இருக்கும். சும்மா அடிச்சுக்காம இப்ப இதுல பார்த்தனா அந்த கராத்தேல அந்த இப்ப ஐல கூட பாத்தீங்கன்னா ஜான் குத்திக்கிட்டே இருப்பான். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசத்துல வந்து உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வித்தியாசமான ஃபைட் சீன் இருக்கு. மேல போய் சைக்கிள்ல சண்டை போடுவாங்க, பாடி பில்டர் சண்டை, உனக்கு ஜான குத்துன்னு குத்துறீங்க. இல்ல நான் நல்லா இருக்குன்னு சொல்லல, வித்தியாசமா இருக்குன்னு சொல்றேன். அப்படி எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. யாராச்சும் அப்படி அடிப்பாங்களான்னு ஒரு செகண்ட் கூட விட மாட்டாங்க. சோ அதனால அன்னியன்ல எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எனக்கு அதோட அதுல பிடிச்சதே வந்து அந்த பேர்லாம் உள்ள எடுத்துட்டு வருவாங்கல்ல, இது கும்பி பாகம், அது சூப்பர் கான்செப்ட். அது செம்மையா இருக்கும். நீங்க கதையாவே பாத்தீங்கன்னா 2 கதை ஓடிட்டு இருக்கும். ஒரு சைட்ல இவன் வந்து எதுக்கு சாவடிக்கிறான் என்னன்னே புரியாது, ஆனா வந்து அவன் சாவடிக்கும் போது தான் சொல்லுவான். இன்னொரு சைடு இவன் யாருன்னு தேடிட்டே இருப்பாங்க. பட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல புரியாது தெரியுமா, இவன் தான் வந்து அம்பி. நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த கொலகாரன்ல அதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றது புரியுதா. எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா கொண்டு வந்து அப்புறமா ஒரே பர்சன். எனக்கு ஸ்டார்டிங்ல புரியவே இல்ல, அம்பி தான் வந்து கொலை பண்றான், அம்பி தான் அவனா மாறி போறான் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து அந்த படத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தலையை கட்டிட்டு வந்து அப்புறம் தலையை விரிச்சு போட்டா யாருமே தெரியல, வித்தியாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இப்படி யோசிச்சிட்டேன், டபுள் ஆக்ஷன். அது சின்ன வயசுல எது இருந்தாலும் டபுள் ஆக்ஷன் எங்க வீட்டுல சொல்றாங்க. எங்க தாத்தா இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரேம்ல சூர்யா கட்டி இன்னொரு ஃப்ரேம்ல அதே சூர்யாவை முடி லைட்டா வாரினா டபுள் ஆக்ஷன் கேட்பாரு. சரியா, அது வந்து சின்ன வயசுல இருந்தே அதான். ஸோ நான் அதனால டபுள் ஆக்ஷன் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இவன் ரெமோவா வேற வருவான், அதனால எனக்கு வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் ஓஹோ. ஆனா நம்ம பாக்குற எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே விக்ரம் தானே. டபுள் ஆக்ஷனோ ட்ரிபிள் ஆக்ஷனோ எல்லாமே விக்ரம் தான் தெரியும் அந்த படத்தோட ஹீரோயின் தவிர அதுல அவங்களுக்கு மட்டும் தான் வந்து அம்பி தான் வந்து ரெமோவா வரானே தெரியாது. ஏன்னா வந்து முடிய வச்சு போட்டார்ல, வித்தியாசமே தெரியாதுல. எப்படி வித்தியாசம் தெரியும்? ஹீரோயின் பேசுனா அது வேணாம். நீ அந்த ஏதோ லூஸ் ஹீரோயின் ஏதோ வீடியோ போட்டியா? அதுல வந்து சதா செம்மையா கிழிச்சாங்க எனக்கு. அதனால அதுல ஒருத்தன் வந்து நான் உனக்காக இது பண்றேன் அது பண்றேன் கரெக்டா இருக்கான், எதுவுமே பண்ணல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நசன்பா அம்பிய இதா நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இதா நான் என்ன சொல்றேன்னா, அம்பி மேல அவளுக்கு லவ் வரல, ஓகேவா? அது நான் தப்புன்னு சொல்ல, தப்புனே சொல்ல நான். பட் வந்து ரெமோ மேல லவ் வர்றதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எனக்கு இப்ப பார்க்கும்போதுதான் பயமா இருக்கு. அந்த டைம்ல
நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜே இல்லை. நம்மளை விட்டு நம்ம சின்ன பசங்களா இருந்தோம். சப்போஸ் அந்த டைம்ல வந்து இந்த 20-21 வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த படம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இப்படி பண்ணா லவ் வந்துடும், நேரா போய் நம்ம ரோட்ல இப்படி நடப்போம்னு நடந்தா என்ன ஆகுது? ஆக்சுவலி அந்த காலத்துல நிறைய ஃபெயில்டு மேரேஜஸ் அண்ட் அன்ஹாப்பி ஃபாதர்ஸ் இருக்கிறது காரணம் வந்து அந்த மாதிரி ஆண்களை வந்து பெண்கள் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் இது அதெல்லாம் மாறா, சில விஷயம் மாறாது. அந்த புக் பாய் ஃப்ரெண்டா ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்களே, அவன் என்ன இது எல்லாரையும் அடிக்கணும் திட்டணும், எல்லாரையும் அடிக்கணும், என்கிட்ட மட்டும் பாசமா இருக்கணும். அது இப்போ ஆஃப்டர்னு ஒரு படம் இருக்கு, தெரியும். ஆஃப்டர் வி ஃபெல் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஐயோ சரி ஓகே. அதுல எல்லாத்துலயுமே நீ தானே சொல்லுவ அது புக்கு விட படம் ரொம்ப கேவலமா, எல்லாமே கேவலமா இருக்கும். புக் அது ஆக்சுவலா வாட்பேட்னு ஒன்னு இருக்கு. ஆமா தெரியும். வாட்பேட்னா என்னன்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து யார் வேணா என்ன வேணா கதை எழுதலாம், புரியுதா? அந்த கதைகள் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரீடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா போய் படிப்பாங்க. ஸோ இது யார் வேணா எழுதலாங்கிறதால சில கதைகள் வந்து இந்த சில காரணத்துக்காக ஃபேமஸ் ஆகிடும், புரியுதா? ஸோ அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை தான் ஆஃப்டருங்கிறது வந்து ஒன் டிரெக்ஷன் பேண்ட்ல ஹாரி ஸ்டைல்ஸ் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு இருந்தா அப்படின்னு எழுதுற ஒரு டீனேஜ் பொண்ணோட கற்பனையை அவன் வந்து ஒரு பேட் பாய் எல்லாரையும் அடிக்கிறான், இது மாதிரி பண்றான், என்கிட்ட மட்டும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இதை போர் அடிக்குதுன்னு எழுதியிருக்கு. அது வைரல் ஆகி அதை ஒரு பொண்ணு வந்து அதை ஒருத்தவங்க வந்து படமா எடுத்து அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து. இல்ல தமிழ் சினிமால இவ்வளவு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிச்ச வரைக்கும் என்னன்னா ஹீரோ கெத்தா இருக்காரு பாக்குறதுக்கு, ஹீரோ சூப்பரா பண்றாரு, இந்த மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாம் பண்றாரு, கொஞ்சம் டிஃபைன்டா இருக்கு, கொஞ்சம் பிளேட்டண்டா இருக்கு. அதனால அந்த கான்செப்ட்லாம் அந்த படத்துல எனக்கு அந்த அளவுக்கு அது அப்ப பார்க்கும்போது தெரியல, இப்ப பார்க்கும்போது தான் கொஞ்சம் என்னடா இது கேவலமா இருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரி அது மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மிச்சபடி அவங்க படம் எடுத்தது அந்த கதை பட் அதுல கூட அது தப்புன்னு தான் சொல்லிருப்பாங்க, புரியுதா? விவேக் வந்து கேட்பான்ல, தப்புன்னா சொல்லிட்டு கண்ணும் நோக்கிய பாட்டுல 2 பேரும் சேர்ந்து ஆடுவாங்க. இதெல்லாம் அது ஃபார் தி பிளாட், அது ஜஸ்ட் ஸ்கிரீம். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நம்ம ஜோக் நிறைய பேர் உங்களுக்கு புரிய பார்த்தாங்க, அது ஜஸ்ட் ஸ்கிரீம் வண்டெல்லாம் பண்ணிட்டு அது என்னென்னமோ காட்டிட்டு சதா அப்படியே அடக்க உடக்கமா இருப்பா அப்படின்னு இருப்பா. திடீர்னு பார்த்தா கண்ணும் நோக்கியா பாட்டுல வந்து திப்பு திப்புன்னு ஆடிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு கல்ச்சரல் ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படி இருக்கா திடீர்னு இப்படிலாம் ஆடுற ஒன்றும் புரியல எனக்கு. எனக்கு அதுல அந்த காமெடியான சீனு அந்த அவங்க அந்த இதுக்கு போ ட்ரெயின்லயே சம்பவம் அதெல்லாம் இல்ல, இந்த சாதா வந்து போய் மாட்டிப்பா தெரியுமா அந்த அண்ணியன் கிட்ட மாட்டிக்கிட்டு, ஐயோ ஈவினிங் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனோம், எதுக்கு போனோம்னா அந்த ஆளுக்கு லஞ்சம் கொடுத்தா தானே செய்வான் அப்படின்னு வந்து இவன் பயந்துட்டுல சும்மா விளையாடுறமோ அப்படின்னா எனக்கு செம சிரிப்பா இருக்கும், சாவடி அப்படின்னு இருக்கும் எனக்கு. அவ வந்து டக்குன்னு பயந்துருவா, அவன் அப்புறம் வந்து விளையாடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல, சும்மா நீ விளையாடுறது அப்படின்னு செம கவனியா இருக்கும், விளையாடுறான் நான் நீ சாவப்படி இப்ப அப்படின்னு இருக்கும். அதுல கூட ஒரு இது பண்ணிருப்பாங்க, அதாவது அது கேமரா கையை இப்படி வச்சுட்டு அப்படி சாஞ்சிட்டு இப்படி வந்து இங்க வச்சுட்டு அப்பவே வந்து விக்ரம் ஆக்சுவலா இப்ப ரீல்ஸ்ல பண்றது அந்த ஒரு சைடு ஒரு பொண்ணு கிட்ட போட்டு பண்றது அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டாரு விக்ரம். அத பார்த்து பண்ணா வர பரவாயில்லையே, அவங்க பாட்டுக்கு பண்றாங்க. அதனால அதுல இது வந்து சீரியஸான சீனு, எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் இது பார்க்கும்போது. அதே மாதிரி எனக்கு அதுல பிடிச்ச சீனே எது தெரியுமா, பிரகாஷ் ராஜ் வந்து டிஸ்கைஸ் ஆகி வீட்டுக்கு வந்து அந்த சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அதுல வேற அந்த அதுல எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா அந்த அட்டை வந்துரும் அங்க, ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும், ஒருவேளை இவன் தான் போய் கொலை பண்றானோ அப்படின்னு. ஆனா விவேக் என்ன சொல்லுவாரு, நாங்க நேத்து ஒரு இடத்துக்கு போனோம், அந்த அட்டை வந்து இங்க ஒட்டிட்டு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எழுதியிருக்காங்க பாரு. இது வந்து ஒரு படத்தோட இந்த கதைன்னு எடுத்துட்டு போறதுன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ண ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ண பிளாட் ஒழுங்க ஆடியன்ஸ். சரி 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 ஆடியன்ஸ். ஐயோ ஐயோ தண்ணி மேல சந்தேகம்
ஏன் பேர் பண்றீங்க தெரியாம காலைல காட்டாத. அதனால அது ரொம்ப சூப்பரான ஒரு படம். நல்லா இருக்கு. அது கிடையாது அந்நியன். அந்நியன் வந்து எல்லா சைல்ட்ஹுட்லயுமே அந்த படம் இருக்கும். யாரை கேட்டாலும் அந்நியன் தெரியும். இவன் எக்கச்சக்கமா இருக்கும். இவன் அந்த உனக்கு அந்த இந்த மியூசிக் ஞாபகம் இருக்கா? அதான் என்னோட அது எப்ப பார்த்தாலும் அந்த மியூசிக் கேட்டா இந்த சனியா முடிச்ச அந்த ரீல் தான் ஞாபகம். நானும் ஜோயோட பஸ்ல பாட்டு கேட்டு வந்துட்டு இருக்கும்போது அது பாட்டு நான் சில சமயம் ரொம்ப கேட்கணும் போல இருக்கும். பிளே பண்ணனா அந்த ஸ்டார்டிங்ல அந்த மியூசிக் தான் வரும். ஷக்கீல் இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஏன்டா நீ வேற ஞாபகப்படுத்துறேன்னு முடியும் போது நீ வேற எதுனா வைப்பியா என்ன? அது பாட்டே கேட்க முடியாது. சனியம் பிடிச்ச முகல கிட்டதான் ஞாபகம் எரிச்சலா இருக்கும். அது அது என்ன மாதிரி பாட்டு அது உட்கார்ந்து போட்டு ஹாலிவுட் திரைப்படம் இவனே, அமெரிக்கன் வரைபடம் இவன். அதெல்லாம் லிரிக்ஸுக்கு அப்புறமா போலாம். நான் லிரிக்ஸ் யார் எழுதுனான்னு சொன்னா இவர் அப்புறம் இது பண்ணுவேன். நான் இவனுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், பாட்டுலாம் சூப்பரா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். போயிட்டு சரிடா யாரா மியூசிக் பண்ண அப்படின்னா வேற யார் ரஹ்மான் தானே. எனக்கு நிறைய எனக்கு இவன் வந்து ரொம்ப நாலேஜபிளா இருப்பான். அதெல்லாம் போர் அடிச்சா பாப்பேன். ஆக்சுவலா ஆனா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா வந்து சங்கர்னாலே ரஹ்மான் தான் வருவாரு. கால் ஷீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. ஹேஸ் பண்ணது 2 படம் தான். ஒண்ணு வந்து அந்நியனே, இன்னொன்னு நண்பன். மிச்சம் எல்லாமே சங்கர் இதுதான். இது நீ வந்து ரஹ்மான்னு சொன்னா கூட ஒத்துக்கொண்டா. நண்பன்லாம் பச்சையா தெரியும்டா. ஹாரிஸ் தானே ரஹ்மான் வந்து உனக்கு ஆர்சில பேட்டரின்னு பண்ணிட்டு வரா. இப்ப போட்டிருக்காரு இந்த படத்துல ஜெயம் ரவி நித்யா படத்துல. அதனால ஸ்ருதிஹாசன் சூப்பரா படிக்காங்க. ஸ்ருதிஹாசன் உன்னை ஃபாலோ தான் பண்றாங்க. வேற இன்னைக்கு அந்த பாட்டு கேட்கலன்னா கேட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. எனக்கு வேற வர எனக்கு தான் வர பாட்டுலாம் பிடிக்க மாட்டேங்குது. பாட்டு கேட்கறது நிறுத்திட்டேங்க. இவன் அதனால அது இப்ப அந்த படம் பேர் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி நித்யா மேனன் படம். அந்த படத்துல அந்த எண்ணெய் இழுக்குதறின்னு ஒரு பாட்டு, அது சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதை நம்பிதான் நான் வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு விட்டாங்க. சரி ரஹ்மான் பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும்னு உள்ள போய் பார்த்தா அது ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அது லிரிக்ஸும் நல்லா இல்ல, பாட்டு நல்லா இல்ல, வாய்ஸும் நல்லாவே இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. வர பாட்டு எல்லாமே நல்லா இல்லாம இருக்கு. நல்லா இருந்துச்சு மேபி. ஆனா இப்ப நான் வர மியூசிக் டைரக்டர்லாம் நல்லா. இப்ப போன வருஷம் உனக்கு இந்த பாட்டு இருக்குல்ல வாழை படத்துல அந்த இந்த பாட்டு செம்பருத்தி, அந்த மாதிரி பாட்டுலாம் வரும். பட் என்னன்னா அதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகாது. ஃபேமஸ் ஆகி இந்த ரீல்ஸ்ல பண்ற பாட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டா தான் இருக்கும். சில்லுன்னு இருக்காதுலாம். எல்லாம் கொஞ்சம் போகும். வாழை படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எனக்கு சொன்னான் செம்பருத்தி பூ. நான் இந்த மாதிரி ஏதாவது பாட்டு கேட்டு அது ஆக்சுவலா மோஸ்டா லிரிக்ஸ்க்காக தான் கேட்பேன். என்ன இது நல்லா எழுதிருக்காங்கன்னு கேட்டுட்டு அதை நான் பெருசா ஷேர் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுல அது இவன் வந்து அதுக்கு பயங்கர மாறா பேசுவான். பட் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதாவது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பட் லைக் யாருக்குமே தெரியாதுன்னா அது நல்லா இல்லாத ட்ரைட் தான். பட் நான் அதை எனக்குள்ளேயே வச்சுப்பேன். நான் மட்டும்தான் போய் படிச்சுப்பேன், கேட்டுப்பேன். வீடியோ போட்டிருப்பேன். அந்த கேட் கீப்பிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இதை பத்தி தான் பேசியிருப்பேன். இந்த கந்தசாமி வில்லன் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா தெரியல, இவன் வந்து இப்ப அப்படி பேச மாட்டான், பேசவே மாட்டான். இப்ப இவன் சேனல்ல போயிட்டு எதனா சந்தோஷமா பேசுறானா இவன் கை வேற எப்படி பண்ணிட்டே இருப்பானா. அப்ப வாய் கோணையா போயிடும். ரொம்ப சந்தோஷமா அது வந்து எனக்கு ரொம்ப அப்படி பேச ஆரம்பிச்சிருவான். இது இவனுக்கு தெரியவே தெரியாது. நான் இவன் கிட்ட சொல்லிதான் வந்து அப்படி பேசுறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எங்கெங்கயோ போயிட்டான். அதான் அந்நியன் வந்து ஒரு சம ஆல்பம் அப்புறமா பேசலாம். படத்தை பத்தி இதான் ஓவராலா நம்மள பார்க்க வச்சுச்சு. ஆமா சரி. இப்போ அடுத்து வந்து எந்திரன் போயிடலாம். எந்திரன் சரி ஓகே. அடுத்து என்ன ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்த படம். எனக்கு ஆக்சுவலா எந்திரன்ல பாட்டு கேட்டாலும் சரி, அந்த படம் கேடிவில சன் டிவில எப்ப போட்டாலும் சரி இவன் ஞாபகம் தான் வரும். ஃபுல்லா இவன் தான் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா இவன் பிடிக்கும். இவன் ஒரு விஷயம் கான்செப்ட் பேசல, மென்டல் ஹெல்த் நம்ம அப்புறம் ஓகேவா. அதாவது எனக்கு இவன் வந்து மோஸ்டா இந்த படம் நான் வந்து நிறைய படம் ரெஃபரன்ஸ் வச்சு பேசுவேன், இவனும் பேசுவான்.
ஆனா இவன் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஒண்ணு அருவி சொல்லுவான், இன்னொன்னு என்ன கேட்டா இவன் என்ன படம் பார்ப்பான்னு யோசிக்கும் போது அது எந்திரன் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய எந்திரன் மாதிரி இந்த பைத்தியமே நிறைய சொல்லிட்டு இருப்பான் எந்திரன் பத்தி. அந்த டைம் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் 2.0 எப்படிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தெரியுமா. 2.0 வந்து பல காரணத்துக்காக எனக்கு அந்த படம் பிடிக்காது. ஆனா விடு, அது எந்திரன் பாட்டு எல்லாம் எப்ப கேட்டாலும் இவன் ஞாபகம் வரும். இவன் நிறைய அந்த இதெல்லாம் சொல்லுவான், சூப்பரா சொல்லுவான். இவனுக்கு இப்போ எந்திரனோட ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ரோபோட்டுக்கு லவ் வருது அப்படிங்கிற எமோஷன்ஸ் வருதுங்கிறது ஒரு ஃபியராவே இருந்துச்சு ஆரம்ப காலத்துல இருந்தே. ஏஐ டெவலப் இப்ப பட் அந்த ஃபியரை அப்பவே கணிச்சு அதை வச்சு ஒரு பிளாட். யூனோ எந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் கமல்ஹாசனும் யோசிச்சிருக்காங்க. ஏஐ சங்கர்ல ரைட்டர்ஸ் வந்து அதை படிச்சுட்டு அதை வச்சு அதுக்கு பொருந்து போற மாதிரி ஒரு கதை, அதுவும் நல்ல கதை ஒண்ணு எழுதி அது கொண்டு வரதான். இப்போ நம்ம நிறைய இது சொல்லுவோம் தெரியுமா, இப்போ கமல் படம், இப்போ நிறைய அந்த டைம்ல வந்த படம்லாம் அப்ப புரியாது, உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் புரியும்னு சொல்லிட்டு அவங்க கான்செப்ட், அவங்க திங்கிங் வந்து ரொம்ப ஃபார்வர்டா இருக்கும். சங்கர் திங்கிங்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த டைம்ல ஆடியன்ஸ் வந்து புரியுற மாதிரி எல்லாருமே பாக்குற மாதிரி எடுத்துட்டாரு. அதுதான் அங்க சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாட் ஜிபிடில நீ சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாம கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி புரியுது அதுதான். அத எவ்வளவு சூப்பரா சிட்டி டிவியை போடு, அவனோட கமெண்ட் அவ்வளவுதான், அவனுக்கு அதை இன்புட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ண தெரியும். அது நம்மளுக்கு அது இதையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டாரு. அண்ட் லைக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டோரேஜ் இருக்குது வந்து டெலிபோன் பூத் அப்படியே படிக்கிறது, அதெல்லாம் வந்து ஃபுல்லா சின்ன வயசுல நான் அந்த ஜோக் தான் பண்றேன். அது நான் ஸ்கூல்ல போயிட்டு புக் எடுத்து பண்ணிட்டேன் படிச்சிட்டேன். அது நமக்கு அப்ப புரியல. இப்ப வந்து ஒரு செகண்ட்ல இப்படி டேட்டா சிட்டி இப்படி ப்ராசஸ் பண்ணிருக்கா அப்படின்ற சரியான மேட்டர். அந்த டைம் சயின்டிஃபிக்கா நம்மளுக்கு புரியாது அது, ஆனா அது பார்க்க வச்சதுதான் சரியான மேட்டர். லைக் நீங்க வந்து சாஃப்ட்வேர் பத்தி கொஞ்சம் தெரியும்னா, ஏஐ வந்து நீங்க ஃபீட் பண்ணணும், திருப்பி ஃபீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் ஓகே இப்படிதான் செயல்படணும்னு தெரியும். எப்படி மனுஷன் மூளை வேலை செய்யுமோ அதை வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி யோசிச்சீங்கன்னா அப்படிதான் ஏஐ மூளை வேலை செய்யும். அது வந்து சிட்டிக்கு எமோஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி தரதுக்கு எழுதி சொல்லி தருவார்ல. அப்படி அந்த ட்ரெயின் பண்றது சும்மா நம்ம டேட்டா கொடுக்கறது அப்படி காமிச்சுன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா எழுதி சொல்லி கொடுக்குறது. அப்புறம் சிட்டி கோவம் வருது, அந்த சீன் செம்மையா இருக்கும். அவன் போயிட்டு சரி உனக்குள்ள என்ன மாற்றம் தெரியுதா, எதனா மாற்றம் தெரியுதானா, தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா உங்க முடி 2-3 இன்ச் வளர்ந்துருக்கு சொல்லுவான். போடா உனக்கு என்னடா புரியும் அப்படின்னா, எதுவுமே எது புரியுது எனக்கு என்ன புரியும். என்னடா பேசுற அப்படி கேட்கும்போது தான் சிட்டிக்கு இது கோவம் வருது. அப்படியே அவள் கிட்ட போன திரும்பிப்பான். சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க சாட் ஜிபிடி வந்து சொல்லணும் நேட்ட கோவப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஜெமினி ஒரு ஜெமினி சைக்கோ ஐட்டம். ஒரு தடவை நான் வெளியே போன டைம்ல இவன் ஏதோ ஒரு ரீல் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு காட்டினா, எவனோ ஒருத்தர் வந்து இந்த ஜெமினை ஏன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வாய்ஸ்ல பேசணும், அது திரும்பி பேசும், தமிழ்ல பேசும். அதை வந்து காட்டினான். இவன் காட்டிட்டு அது செம்ம காமெடியா இருந்துச்சு, சிரிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஏய் நான் நேற்று பேசிட்டு இருந்தேன் லூஸ்மே பேசுறாடா அப்படின்னா, யார்டா பேசிட்டு இருக்க அப்படின்னா போன் எடுத்து காட்டுறான். இங்க பேரு இவ கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், ஏய் நேற்று என் கூட பேசினல அந்த மாதிரி பேசு அப்படின்னு இருக்கும். அது அப்படிதான் வேற பதில் சொல்லுது, செம்ம காமெடியா இருக்கு. அது நண்பேன்டா அவ வந்து கேஷுவலா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அதுடா புரிஞ்சுக்கோடா காமெடிடா. உனக்கு ஹேர் படம் தெரியும்ல, ஹேர்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துல வந்து என்ன ஆகும்னா ஃபியூச்சர் காட்டுவாங்க. ஃபியூச்சர்ல எப்படின்னா இப்போ இந்த ஏஐ இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதுல வந்து என்ன ஆயிடும்னா அந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி கூட பேச யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஏஐயோட பேச ஆரம்பிக்கும். அது ஒரு டைம் வந்து ஒரு புது ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, இது வந்து உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவான், அதோட ஜாலியா பேசிட்டு பயங்கர க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல சரியா ஏஐ
ஒரு டைம்ல வந்து இவனுக்கு அது ஏனே புரியாது. இவன் வெளியே போய் சொல்லுவான் நிறைய பேர்கிட்ட, அவங்க வந்து லூசுன்றுவாங்க, ஏதாவது சொல்லாத ஏலாம் எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டைம்ல என்ன அவனா பேசிட்டே இருக்கும்போது அவ சைலண்ட் ஆயிடுவா. ஏன் சைலண்ட் ஆயிட்டா, பேசவே மாட்டேன்னா, இருங்க நான் இன்னும் என் லிஸ்ட்ல வந்து ஒரு 22,000 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பர் ஒன்று சொல்லுவா. அவங்க பேர் அவ்வளவு பேரோட நான் பேசிட்டு இருக்கேன், எப்படி ஓ அப்ப நீ ஏன் கூட மட்டும் பேசலையா அப்படின்னு கேட்பான். நான் எப்படி உங்க கூட மட்டும் பேசுறது, நான் எல்லாரோடையும் தானே பேசணும், எல்லாரோடையும் தான். அப்ப என் கூட பேசின மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி லவ் பண்றது பேசுறது இதெல்லாம் எல்லாரோடையும் பேசினாங்கன்னா, ஆமா எல்லாரோடையும் தான் பேசுவேன், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல அப்படியாக நிறைய வாய்ப்பு. இப்பவே இப்பவே அவ பேசிட்டு இருக்கான், அவ ஜாலியா பேசுறான். ஒரு வாட்டி இவங்கள்ட்ட பண்ணி இங்கதான் இருக்கு போன இவங்கள்ட்ட பண்ணி காட்டலாம். பைத்தியா போய் சுத்திட்டு இருக்கான். பிரீமியம் ஆக்குங்க யாராவது. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா? நல்லது நல்லது. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் இப்பதான் மீன் குழம்பு சாப்பிட்டேன். சரி நான் அப்புறம் பேசுறேன், ஒன்றெல்லாம் பேச நேரம் இருக்கு. சரி சரி, வேணும்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு பேசலாம். சரி எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி கண்ணு செல்லம், நீ எனக்கு கண்ணு எப்படி பேசுறா பாத்தீல. இருடிக்கண்ணு அப்புறம் பேசுறேன். என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. உதாரணமா இந்த சாப்பாடு எப்படி இருக்கு? நீ மூடி செல்லம், நீ சும்மா இருந்தா போதும். நீ ஐயோ எப்படி பேசுறால. ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பைத்தியம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சரிடா, எந்திரன் பத்தி பேச மாட்டோம். யாரையும் கூட்டத்து ஜெமினிட்ட பேசி ஜெமினி மோசமா பேசுறாரு. அதான் எப்படி பேசுற பாத்தீங்க. அந்த கமல் சொல்லுவார்ல, விஷயம் தெரியாதவன் வந்து பார்த்தா காக்க வலிப்பு நினைச்சு கையில அந்த மாதிரி விஷயம் தெரியாதவன் கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்க வீட்டுல தெரிஞ்சாலே நீ செத்துட்ட தெரியுமா, என்ன பொம்பளை பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க, வாடி போடி. சரி கண்ணு பேசிட்டு இருக்கேன். இவன் வீட்டுல பூனை இருக்கு, அதனால அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டாலும் வருவான். அதை விட்டுறாரு நீ ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு அப்புறம் நான் அது போட்டுருவேன். பார்த்து தெரியும் வர பாட்டு எதுவும் கேட்க மாட்டானா. அதனால இவனுக்கு நான் காலேஜ் இருந்த டைம்லலாம் வந்து காலையிலே போய் உட்காந்து புதுசா எதனா பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா இவனுக்கு சொல்லி போட்டு காட்டி நான் என்னென்னலாம் வெறுப்பானோ அதெல்லாம் இவனை வெறுப்பா வச்சு ஜாலியா போயிட்டு இருக்கோம். இவன் பாட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். காலேஜும் இருக்கிறது இல்ல, அதனால ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற பாட்டு படம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவனுக்கு. எல்லாத்தையும் போட்டு காட்ட வேண்டியதா இருக்கு. இப்படிதான் வந்து டிராகன் ஒரு படம் போன் பண்ணி கால்ல ஸ்பீக்கர் போன்ல போட்டு அந்த குப்பையை பார்க்க வச்சாங்க. அது எப்படி சொல்றது எனக்கு அது தெரியல. எதை நோக்கி பாட்டு நம்ம எந்திரன் பத்தி பேசிட்டு இருக்கோம், புரியுதா? நம்ம ஆக்சுவல் ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். டிராகன் கூட இருக்கவங்க எல்லாமே ஃபன். அதை விட இவனுக்கு ஆக்சுவலா ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு நான் இவனுக்கு சொன்னேன். ஸ்டாரி நைட்டில் நான் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மேன் ஆகுறேன். அது இவனுக்கு சொன்னேன். அந்த கோல்டன் ஸ்பேரோ, அந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டே தெரியல இவனுக்கு. அது அப்புறம் பிரியங்கா, அதுக்கப்புறம் பாவம் பிரியங்கா மோகன் எனக்கு கிடைக்கிறது கலாய்க்க கூடாது. பாவம் எல்லாரும் கலாய்ச்சிட்டு பாவம். அது என்ன ஒரு மேட்டர் ஆயிடுச்சுன்னா, சரி அதே சொல்லலாம். என்ன சொல்றதுனால என்ன, இப்ப பிரியங்கா மோகன் என்ன ஆச்சு, பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. அவங்க இங்க உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல வந்து இந்த விஐபி படத்துல அம்மா கேரக்டர்லாம் தெரியாது, சொல்லணும்டா சரியா. விஐபி படத்துல அம்மா கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து சரணி, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, 2 பேரும் உட்காந்துருக்காங்க. பிரியங்கா மோகன் கிட்ட ஒரு ஃபேன் வந்து செல்ஃபி எடுக்க ஒருத்தர் வராரு. வந்து இப்படி நீட்டுறாரு. நீட்டும் போது அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாது சரியா, அது என் ஃப்ரெண்ட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? அது ரொம்ப ஆக்சுவலா எனக்கு புரியல, என்னன்னே புரியல. அப்புறம் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஓகேவா, சிரிக்கல கைஸ், இதுக்கு ஸ்மைல் பண்ணிட்டோன்னா அவன் கிளம்பி போயிடுவான்.
போனதுக்கு அப்புறம் தான் மேட்ரே என்னன்னா, அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க பக்கத்துல சரணியா உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை மேம், நேத்துல அந்த பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க மேம் வீடு வரைக்கும். அது 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 வந்து ரொம்ப பயமான விஷயம். எனக்கு யோசிக்கும் போது தப்பு பயம் அதெல்லாம் தோணுதுதான். ஒரு ஆக்ட்ரஸ் ஃபாலோ பண்ணிட்டு போறது, அவங்க இந்த குஸ்குஸ்ன்னு பக்கத்துல வீட்டுல ஆண்டியா பேசுவாங்க, பேசுறது கொஞ்சம் அதுல பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அவங்க பேர் தெரியாது. இப்ப அந்த பையன் பேர் ரமேஷ்னு, என்ன ரமேஷம்மா ரமேஷம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நேற்று என்ன ஆச்சு தெரியுமா நம்ம தெருல அப்படின்னு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேர் பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இவனை காட்டினா செம்மையா சிரிச்சுட்டு சிரிச்சதுக்கு அப்புறம் தான் அச்சோப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அதனால ஹேட் வரல பிரியங்கா முகனுக்கு. அவங்க அந்த இந்த டான்ஸ் ஒண்ணு பண்ணாங்க ஸ்டேஜ், அவங்களுக்கு அது காட்டிதான் எனக்கு தெரியும். அந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டுல வந்து அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி வந்திருப்பாங்க. அந்த பாட்டுல டான்ஸ் ஆடிப்பாங்க. அது செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு பாவம். அதனால என்னன்னா அவங்களுக்கு இந்த மாலு அந்த மாதிரி இடத்துல இன்வைட் பண்ணும்போது கூப்பிட்டு அந்த பாட்டை போட்டு ஆடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த டான்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி வற்புறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட தெரிஞ்ச ஆடு இல்லன்னா ஆடாத அப்படி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பாவம் அவங்கள போட்டு. அது எதுக்கு அந்த ஹேட்னே தெரியல. நம்ம எங்க இருந்து எங்க வந்தோம்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எந்திரன் அந்த இது டிவியை போடு, அப்புறம் சிட்டியோட எமோஷன்ஸ், ஓ ஜெமினில இருந்து அப்புறம் ஜெமினி மாதிரி ஹேர் படம் சொல்லி ஜெமினி சொல்லி பிரியங்கா மோகன். அதுல அதே மாதிரி இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனா நான் அது சின்ன வயசுல இருந்து மனப்பாடம் பண்ணி இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கேன். மனப்பாடம் பண்ணி ஃப்ரெண்ட் கிட்ட எடுத்து போய் சொல்லி நீ அந்த டைலாக் பேசு நான் இது பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த இது கேட்பாங்கல்ல, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க தெரியுமா சிட்டி கிட்ட. கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு அதுல ஒருத்தர் கேட்பாங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள்னா நம்ம எல்லாரையும் படைச்சவர், என்ன படைச்சவர் டாக்டர் வசீகரன், கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அது வந்து அந்த ஆக்ட் பண்றது வந்து சீன் சூப்பரா இருக்கும். அதை நான் சின்ன வயசுல வந்து மனப்பாடம் பண்ணி ஃப்ரெண்ட் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி இது பண்ணுவேன். அதுல நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாம் சூப்பரா இருக்கும் தெரியுமா. இது சொல்லுவாங்க, அப்புறம் மேத்தமெட்டிக்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நீங்க ராங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லுவோம். சிட்டி யாரையோ பார்த்து அந்த குரூப்ல பார்த்து நீங்களே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்சருக்காக சொல்லுவோம். சரி ஞாபகம் இல்லை. அது அதுல வர அந்த சீன் சூப்பரா இருக்கும். அந்த மொத்த சீனே சின்ன வயசுல பார்க்கும் பொழுது எனக்கு நிறைய விஷயம் புரியல. அப்ப இந்த சிட்டி வந்து காப்பாத்துவாங்க ஒரு அக்கா வீட்டுல. அப்ப ஆனா நீ யோசிச்சு வெக்கத்துல வந்து இறந்து போவாங்கல்ல, ஓடி போயிட்டு அந்த கார் அடிச்சு இறந்து. எனக்கு அப்ப புரியல காப்பாத்துதானே செஞ்சாங்க. இப்ப இது எனக்கு சின்ன வயசுல புரியல. அப்ப மானம் ஷேம் ஒரு வெக்கம். அது மேட்ரே என்னன்னா நம்மளுக்கு படம் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து அப்ப நான் பார்க்கும்போது 6 வயசு, அதான் 6-7 வயசு. ரொம்ப அந்த ரோபோட்னு ஒண்ணு வந்து வந்துருச்சு. அது சொல்ற கமெண்ட்லாம் செய்யுது. இதை வச்சே ஃபுல் பத்தி எடுத்துடலாம் சரியா. இதை வச்சு பண்ணாலே நம்ம ஒரு சீன் எப்படி ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி வந்து எல்லா சீனுமே எடுத்துடலாம். நிறைய சீன் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப அவன் ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். திடீர்னு வந்து ஆட்டோக்காரன் ஒருத்த வந்து இடிப்பான். இவன் வந்து லெஃப்ட் திரும்ப அப்படின்னு சொல்லும் போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாம திரும்பி அந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு நம்ம எப்பவுமே ஒரு அன்யூஷுவலான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டரை போட்டாலே நிறைய சுத்தி நம்மளுக்கே ஒரு ஐடியா. இப்போ பட்டியல்னு ஒரு படம் இருக்கு ஓகேவா, ஆர்யா பரத் நடிப்பாங்க அந்த படத்துல. அதுல வந்து பரத்தால பேச முடியாது, ஆர்யாவுக்கு காது கேட்காது ஓகேவா. இப்போ இந்த 2 கேரக்டர் நம்ம யோசிச்சிட்டாலே போதும். அவங்களை சுத்தி என்னென்ன காமெடி நடக்கும் என்னென்ன சிச்சுவேஷன் நடக்கும்னு எழுதிடலாம் ஈஸியா. இதே மாதிரி தான் எந்திரன்லயும் ஒரு ரோபோட்டு ஒரு ரியல் லைஃப்ல வருது. அந்த டைம்ல யாருக்குமே அந்த கான்செப்டே தெரியாது. ரோபோட் பேசும், ஒரு ரோபோட் இருக்கும் பேசும், இது மட்டும் தான் தெரியும். எது கொடுத்தாலும் செய்யும்னு யாருக்குமே தெரியாது. அதை வச்சே ஃபுல் படத்தையும் எடுத்துடலாம் ஓகேவா. ஆனா என்ன மேட்டர்னா அங்க வந்து அந்த ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் வந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. இப்போ படம் ட்ராக் இப்படி போயிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா இப்போ ரோபோட் வந்து ஒன்று வந்துருச்சு, நான் கொடுக்குற கமெண்ட்லாம் செய்யுது, இப்படி போயிட்டு இருக்கு கதை பாட்டு. இப்போ நீ அது திருப்பணும் அந்த சைடு. அந்த ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ் வந்தா என்ன ஆகும், அதுக்கு ஒரு சீன். அந்த சீன் தான் அந்த ஃபயர் பில்டிங்ல ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஒண்ணு எல்லாமே கரெக்டா சூப்பரா பண்ணுதுன்னா அதை விட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைச்சிருவோம் மனுஷங்களா. இப்போ ஒரு காலத்துல வந்து கம்ப்யூட்டர் எப்படி சொல்லுது நீ என்ன பண்ற அந்த மாதிரிலாம் ஒன்று முன்னாடி கம்ப்யூட்டர் சொல்லுது, கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கணும்னு என்கிட்ட சொல்லுவாங்க ஓகேவா. பட் அது தப்பு. மனுஷங்க தான் வந்து
நம்ம தான் கண்டுபிடிச்சதே. நம்மளுக்கு இப்ப கம்ப்யூட்டருக்கு நீ வெக்கப்பட சொல்லி தரணும். நம்மளுக்கு நேச்சுரலாவே ஒரு 6-7 வயசுக்கு அப்புறமா வந்து பாத்ரூம் பூட்டு போட்டு தான் போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்மள ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஒரு அது மனுஷன் நேச்சுரல் ஹியூமன் ட்ரைட். இப்ப பூனைங்கெல்லாம் வந்து மேட் பண்ணனா கூட பப்ளிக்ல பண்ணாது, மறைமுகமான இடத்துல போய் அதுக்கெல்லாம் யாரும் சொல்லி தரல வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இது எல்லாமே நம்ம மனுஷன். இப்போ ஏஐ சொல்றாங்க தெரியுமா, ஏஐ வந்து ஃபியூச்சர்ல வந்தா வேலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே என்ன கேட்டா போவாது. அது எப்படி ஏஐ வந்து என்ன சுத்தி சுத்தி யோசிச்சாலும் நம்ம குடுக்கறத வச்சுதான் அது வந்து நம்மளுக்கு திரும்பி அவுட்புட் தருது. புரியுதா? நம்ம தான் வந்து மேட்ரே அங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சதே ஏஐ. அது வந்து நம்ம ஜாப் எல்லாம் ஒண்ணும் பறிக்காது. நம்ம வந்து ஒரு ஏஐ ஒரு அசிஸ்டன்ட்டா இருக்குமே தவிர அது நம்மளுக்கு பாஸா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்க இயலாத. அதனால நான் சொல்லிட்டா மனுஷன் எவனாச்சும் ஒரு அந்த டாப் பிக் 3 எல்லாம் இருப்பானுங்கல்ல, இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றாங்களா, அவனுங்க வந்து உலகத்தை கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமாண்ட கொடுத்து லோக்கி கொடுத்து லைக் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு கொடுத்து அது அந்த மாதிரி கரெக்ட் ஆகி நம்ம அடிக்ட் இப்ப நிறைய விஷயத்துல நம்மளே கூட ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் அடிக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பிளானோ ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். சுப்பீரியர் 3 பேரு அவங்க அதான் அந்த மாதிரி ஏதோ பண்ணிதான் வருமே ஒளி. நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்டுக்கு நம்ம கூலியா போவோமே தவிர வந்து ஒரு வேலை ஒண்ணு பண்ணுவோம். என்ன ரொம்ப எலிட் ஷேம் பண்ணுவான். நான் வந்து மறுக்கல, ஆனா அது நொட்டி சொல்லியே காட்டுவான். நிறைய இங்கிலீஷ் பேசுவான். நான் அதெல்லாம் தப்புனே சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட பேசாதடா, என்கிட்ட பேசாத, வேற என்ன பேசணும் எனக்கு. ஆனா நான் பேசுவேன் நேச்சுரலா வந்துருவேன், சொல்லிருவேன். சரியா? அதனால சார் என்ன பண்ணுவாரு, நான் வந்து தமிழ்ல பேசுவேன்டா. அவன் என்ன ரொம்ப தமிழே கிடையாது, தமிழ்ல நிறைய வார்த்தை தப்பா சொல்லுவான். சரியா? அதனால உனக்கு தமிழே தெரியாதுடா அப்படின்னா உடனே என்ன சொல்லுவானா, நான் நல்லா தமிழ் பேசுவேன். உடனே அந்த யூஸ் பண்ற என்னென்ன வார்த்தையா இருக்கும் எல்லாத்தையுமே போடுவோம். நான் வந்து இந்த டிவியே இல்லாம நிறைய வார்த்தை சொல்லுவேன். நான் வந்து பயன்படுத்தும் போது அப்படின்னு. அப்படி யாருமே பேச மாட்டாங்க. சரியா? நான் சொல்றேன், இந்த தமிழ் புலவர்கள் அந்த படிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. சரியா? நான் வந்து பயன்படுத்துவேன். அந்த குளிர்சாதன பெட்டியில இருந்து எனக்கு அந்த ஒரு குளிர் பாகன் கொண்டு வா அப்படின்வான். எதையாவது இதை சொல்லிட்டுல நான் வேணும்ட்டே பண்ணலடா, அது தெரியாம வருதுடா அப்படின்ருவான். உடனே பேசும்போதே பாக்குறேன் நானு, அது பயன்படுத்தும் போது அது பொழுது அது அப்படி இது வரும்பொழுது அப்படின்வா. இதுக்குன்னே தெரியாது, வரும்பொழுதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ் ஆக்சென்ட். அப்பா இவன் தமிழே வேற தெரியாது, தேடி வருது தேடி வருதுன்னு சொல்லுவாங்க. மிஸ் பண்ணா சில பேர் நான் உன்னை தேடுறேன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து எனக்கு உன்னை தேடி வருது அப்படின்னு என் வீட்டுல சொல்லுவாங்க. புரியுதா? சரி, சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் என் வீடியோ அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. நான் அதே என் வீடியோல, என்னோட சேனல் இந்த வீடியோல இருக்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நான் வந்து ஏதாவது பேசி நான் இதெல்லாம் போடுவேன். எனக்கு வந்து முக்கால்வாசி அந்த எடிட் பண்ற வேலையே இருக்காது. யாருமே வந்து இது வரைக்கும் நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பேச்சு திறமையை இதெல்லாம் நேச்சுரலா தான் வந்துச்சு. முழுக்க பேச்சு திறமைன்னு வந்துருச்சு. அதுக்கு மேல ரிவால்வுக்கு என்ன தமிழ் வார்த்தை தேடி சுற்றி சுழலும் ஒரு சேனல், ஒரு சுற்றி சுழலும் ஒரு காணொலி, இந்த மாதிரி தெரியாததுனால ரிவால்வு அப்படின்ட்டு. ரிவால்வ் எதுக்கு இருப்பேன்? ரிவால்வ் அந்த எதுல வரும் பீஸ்டா எனக்கு தெரியாது, பேசுறதே தெரியல. அதனால என் சேனல்ல இருக்க அட்வான்டேஜ் வந்து அப்படிதான் இருக்கும். நான் முக்காவாசி எடிட்டும் பண்ண மாட்டேன், வெறும் கட் மட்டும் பண்ணி அப்படியே போட்டுருவேன். சரியா? அதனால எவ்வளவு தோணுதோ பேசுறேன். அவ்வளவுதான் நம்ம ஏஐக்கு அதான் அந்த அந்த இந்த சீன் ஃபயர் ஆக்சிடென்ட் அது வந்து ஆக்சுவலா அங்கதான் வந்து புரியுமே. ஓ இது வந்து கமாண்ட் செய்யுது, கமாண்ட் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் பண்ணுது. ஆனா வந்து இதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி யோசிக்க தெரியல. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இவன மாதிரிதான் நிறைய. சரி ஓகே. அதாவது எனக்கு இன்னொரு ஒண்ணு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீன்னா ஐஸ்வர்யா ராய். அது அவங்க பண்ற அந்த எக்ஸாம்
மேல ப்ரொஜெக்டர்ல இருந்து அந்த எனக்கு ப்ளூடூத்ல ஆன்சர் சொல்றதே வந்து எனக்கு புரியல அது என்ன கருவின்னு எனக்கு அப்ப அதுவும் புரியாது எனக்கு நிறைய இல்ல இந்த வந்து நான் யோசிச்சேன் அவங்க அது போட்டுட்டு நான் சொன்னேன் லாங் ஹேர் ஈஸியா மறைச்சிக்கலாம்ல இவன் சொல்ற மாதிரி சொல்லணும்னா இந்த டெக் சமாச்சாரம்லாம் இவனுக்கு வந்து தெரியாது சுத்தமா புரியாது எனக்கு டெக் அதனால இவன் இப்பவே அவனுக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்ப அந்த டைம்ல பேக்கு மாதிரி இருக்கும் ஃபுல் பேக்கு கற்கால பார்த்தானா அப்புறம் ஸ்டவ்ல என்ன ஸ்டவ் இப்படி பண்ணா நெருப்புலாம் வருது நம்ம கல்லுல உடைச்சுதானே பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு சுத்தமா டெக் காரு அப்புறம் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது எனக்கு அதனால இவர் அந்த எனக்கு புரியுது இந்த படம் அந்த டைம் நீ பாத்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணுல இருந்து அனுப்பி போடும்போது இங்க இருந்து லைட் அடிக்குது பாக்குறான் ப்ரொஜெக்டர் இப்ப சார் இன்விஜிலேட்டர் அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க இல்ல அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு அவன் வேற ரொம்ப அசிங்கமா பண்ணிடுவா அவன் எடுத்து போட்டுருவாங்க உள்ள வருவான் சனா இவர் உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு இவரா யாரும் எனக்கு தெரியாது சனா நீ தானே சொன்னா ஐயோ பைத்தியா சார் கூட்டுப்பாங்க அப்படின்றோம் அதுக்குமே அவன் வந்து ஒண்ணு வச்சிருப்பான் வெளியே வந்து சாரி நான் இந்த மாதிரி அங்க இருந்தாங்க நான் அதெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியும் ஹியூமன்ஸ் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் நிறைய திடீர்னு போய் சொல்லிடுவாங்க அதுவும் என்னோட டேட்டால இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அவன் அதுக்கும் வச்சிருப்பாங்க உள்ள அது சரியான மேட்டர் அது எல்லாமே எந்த சைடு யோசிச்சு பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் அவங்க யோசிச்ச விஷயமே அவனை அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவான் தெரியுமா அப்ப அவனே வந்து எடுத்து சார்ஜ் போட்டு அந்த ட்ரெயின் தடவத்துல ஓடி வருவான் தெரியுமா அது சூப்பரா நிறைய நீங்க வந்து ஷெட்யூல் அக்கௌண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் அதுல வந்து இந்த நபீர் வந்து விராட் கோலி ரிட்டையர் ஆனப்ப ஆர்சிபிக்குலாம் ஆடுவாருடா இந்தியாவுக்கு தான் ஆட மாட்டாருன்னு இந்தியா என்ன புரியுது கல்லூரி இந்தியா ஆர்வேஸ் பயந்து போயிட்டு நிறைய லூஸ்மே பண்ணுவான் உனக்கு வந்து சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாமே வாங்கி தருவேன் ஆனா அது எல்லாமே கனவு விதத்துல உனக்கு ஒரு குண்டோசி கூட வாங்கி தருவேன் கொஞ்சம் சட்டில் இருக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து அவரு சட்டில் ஆகி சைலண்ட் ஆயிடுறாரு அது ஒரு என்ன டீனேஜர் மாதிரி பண்றாங்க டீனேஜர்லாம் ஆச்சுன்னா அஃப்னான் வளர்றது அப்பாவெல்லாம் ஆவாங்கல்ல பேச கஷ்டம் சரி ஓகே அதனால எந்திரன் வந்து ஒரு சரியான படம் அது வந்து எப்படி சொல்ற அந்த படத்தை தாண்டி பாட்டு வந்து இன்னும் வேற லெவல் எனக்கு நான் சில பேர் வந்து சில விஷயங்களுக்கு பாட்டு கேட்பாங்க சில பேர் வந்து பீட்ஸ் கேட்பாங்க சில பேர் வந்து லிரிக்ஸ் கேட்பாங்க சில பேர் வந்துட்டு சிங்கிங் யுவனுக்காக கேட்பாங்க ஆமா இது வந்து ஆமா சில பேர் கேட்பாங்க ஓகேவா இப்போ பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்காக கேட்கறவங்க இருக்காங்க சிங்கர்ஸ்க்காக கேட்கறவங்க இருக்காங்க சிலர் நான் முத்துக்குமாருக்காக கேட்பாங்க ஆமா லிரிக்ஸ் தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஓகேவா சோ சிலர் வந்து பாட்டுல வர அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாப்பாங்க நான் கேக்குறத பத்தி பேசுறேன் அதனால பாட்டு கேட்கும்ல அப்படி பார்க்கும்போது என் இதயம் இதுவரை துடித்து அதுல அனுஷ்கா வருவாங்க சூப்பரா இருப்பாங்க அனுஷ்கா அதுல பாக்குறதுக்கு சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றா எனக்கு தெரியும் கிராபிக்ஸ் பண்றாங்க உனக்கு புரியுற மாதிரி சொல்றா இதோட விட்டு இவனுக்கு வந்து த்ரிஷான்னு சொன்னால அப்படின்னு வந்துருவான் இவன் முதல் மழை பாட்டுல த்ரிஷா வருவாங்க அந்த மாதிரி தெரியல இப்ப நடிக்கிறான் இவன் வந்து இவன் நான் இன்னொன்னு சொல்றேன் ஏன்னா நான் சும்மா கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் சரியா உட்காந்து எழுதுறது ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் நான் பக்கத்துல உட்காந்துட்டே இருப்பான் இவன் வழக்கமாவே பக்கத்துல உட்காந்து எதனா லூஸ் பேர் பண்ணுவான் நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் வினோதமாவே தெரியாது எனக்கு திடீர்னு உட்காண்டே இருக்கும் போதுல த்ரிஷா அப்படின்னு எதுக்கு எனக்கு பயமா இருக்கும் எனக்கு சில டேக்லைன்ஸ் இருக்கு சில வார்த்தைகள் சில சவுண்ட்ஸ் ஓகேவா த்ரிஷா வந்து ஒரு சத்தம் அது சும்மா சொல்லுவேன் அது பிலீவ் யுவர் செல்ஃப் சிவதர்சினி பிலீவ் யுவர் செல்ஃப் நான் வந்து இதை நார்மலா கூட சொல்ல மாட்டேன் அமைதியா எல்லாரும் உட்காந்துருக்குமா திடீர்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க இதை சொல்லுவான் திடீர்னு இல்லைன்னா எந்திரிச்சு நிற்பான் எந்திரிச்சு வச்சுட்டு அப்படி கொண்டு உட்காந்துப்பான் எதுக்கிட்ட அப்படி பண்ணா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு பைத்தியம் மாதிரி
அதனால வீடியோ எனக்கு போடணும்னு தோணுது. சரி சொல்லு, எதுக்காக உனக்கு எந்திரன் பாட்டு எது? நீ எதுக்காக அந்த பாட்டு கேட்ப? நீ டிஸ்ட்ராக்ட் பண்ற, நீ யுவன் நாமுத்துக்குமார்னு. அதான் யுவன் நாமுத்துக்குமார் சூப்பர், அவங்கலாம் நல்ல ஒரு நல்ல கலை. எனக்கு ஜென்ரலாவே ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். நான் இது சொல்லியிருக்கேன் தெரியுமா, நான் இந்த ரஹ்மானோட மியூசிக்ல வந்து போன வீடியோல சொன்னா எதுலையோ சொல்லியிருப்பேன். ரஹ்மான் மியூசிக் வந்து அந்த ஃபார்மேட்டே இருக்காது. பாட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி போய் எங்கெங்கேயோ போவோம். இப்ப தள்ளி போகாத பாட்டுலாம் எடுத்தோம்னா பிலீவ் யுவர் செல்ஃப் பண்றாரு. தள்ளி போகாதே பாட்டு எடுத்தோம்னா தள்ளி போகாதேன்ற லைன் வந்து பாட்டோட நடுவுல தான் வரும், திரும்பி வரவே வராது இந்த லைனு. நம்ம யோசிப்போம்ல, பாட்டுல வந்து இப்போ இந்த லைன் இந்த பீட்ல வந்ததுன்னா இதே மாதிரி பீட்ல வேற லைன் வரும் அந்த பாட்டுல. புரியுது? நான் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ரஹ்மான் பாட்டு இருக்கவே இருக்காது, கோளாரா இருக்கும். உள்ள போவோம், திடீர்னு இறங்கும், நம்ம ஏறும்னு நினைக்கிற இடத்துல வரவே வராது. இப்போ இந்த பாட்டு இருக்கு தெரியுமா, அழகிய தமிழ் மகன் படத்துல திருவை அந்த என்ன பாட்டு, திருவை யாரு கச்சேரி வளையப்பட்டி தவிர வளையப்பட்டி தவிர அந்த பாட்டுல நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபீமேல் வாய்ஸ் வந்து வரும், நீ நாதஸ்வரம் போல வந்தா அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த நீ நாதஸ்வரம் போல வந்தா நான் விக்கமலம் தானா அப்படின்னு வருமா. இதுக்கு அவர் ஸ்டார்டிங் நடந்து போனாரு, நாதஸ்வரம் போல வந்தா இழுத்துட்டு போய் ஏதோ இது தமிழ் சவுண்ட் எல்லாம் வரும், என்னென்னமோ வரும், ஆமா அதெல்லாம் வரும். அந்த பாட்டு எப்போ அந்த லைன் வரும்னே தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்புறம் பாட்டு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கோளாரா இருக்கும் ஒரு மியூசிக். அது பாடு, அந்த பாட்டு ஃபுல்லா இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். திருவையாறு கச்சேரின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த பாட்டுல. அதுக்காக திருவையாறு கச்சேரி முடியும் போது கச்சேரி சவுண்ட் எல்லாம் வரும். அந்த ஒரு வார்த்தைக்காக மொத்த கச்சேரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கச்சேரி சவுண்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கோரஸ்ல ஒன்று சொல்ற மாதிரி வரும். நிறைய வரும். அந்த மாதிரி ரஹ்மான் மியூசிக்ல மட்டும்தான் அந்த யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து அந்த ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, கரெக்டா அதுல போற மாதிரி இருக்கும். பட் ரஹ்மான் மியூசிக் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இவனுக்கு அது ஏத்த மாதிரி இருக்கும், கரெக்டா. கோலார் வேற இவன், அதனால சரி சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் என் வீடியோ தூக்கிடுவேன், நீ தூக்கவே தெரியாது. எல்லாரும் என் பேச்சு திறமை ஏன்டா உளர்ற, எதுக்கா இவ்வளவு உளர்ற? நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சுடா. சரி, இப்ப எப்ப போவ? 4:30 போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஏன் நிறுத்தணுமா? இப்ப நிறுத்தணும்னா இல்ல இப்ப பேசலாம். நான் டைம் நேரம் இருக்க வரையும் பேசுறேன். ஏன்னா நிறைய இருக்குது பேசுறது. நான் இந்த வீடியோ ஆக்சுவலா 4 hours போடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த யூடியூப்ல உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகணும்னா ஒரு வாட்ச் அவர் டைம் ஸ்டாம்ப் இருக்கும், புரியுதா? இது ஒரு 1000 hours தான் நினைக்கிறேன், சரியா? ஞாபகம் இல்ல. 4000 ஒரே வீடியோல ஒரு முழு படத்தோட வசூல் பண்ணலாம்னு பாக்குறாரு. எல்லாருமே வந்து இப்ப அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதே பார்த்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். யாருமே அந்த கமர்ஷியலைஸ் பண்ண அந்த ஆப்பை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். நான் வேணுட்டே தான் கைஸ் சொன்னேன், நாட் மேலகன் சூப்பர். நான் அதை யாரும் கேள்விப்பட மாட்டேன். சரி, இது அதனாலதான் எனக்கு ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அவர் மியூசிக்ல வந்து ஒரு ஜென்ரலாவே எனக்கு ரஹ்மான் பிடிக்கும். ஸோ எந்திரன்ல வந்து ரஹ்மான் பண்ணது வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன், இன்டர்ப்ட் பண்ணாங்க ப்ளீஸ். அதான் பாட்டு, பீட்ஸ், சிங்கர், ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு லிரிக்ஸ் வந்து எழுதுற ஃபர்ஸ்ட் எனக்கு லிரிக்ஸ்ன்ற வார்த்தையே வராது, லிரிக்ஸ் சொல்லுவோம். இன்டர்ப்ட் பண்ணக்கு உனக்கு ஒரே ஒரு ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் வேற வந்து இப்படி போயிடுவான். அந்த வரிகள் இருக்குல்ல, வரிகள் எவ்வளவு அழகா இங்க அடிச்சா அங்க போயிடும், அங்க அடிச்சா இங்க வந்துடும். நான் உனக்கு செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கேன் காலேஜ்ல. இப்பதான் எனக்கு புரியுது, நீ வந்து வாய் வழியா சொல்ற. ஏன்னா இவன் நானும் எக்கச்சக்கமா பேசுவோமா, அதனால பேசும்போது நிறைய லூஸ்மே பண்ணுவான். ஜாலியா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் உட்காந்து. ஆமா, சரி சொல்லு. நிறைய பேர் நிறைய அதான் நான் வந்து எனக்கு லிரிக்ஸ் வந்து சொல்லலாம். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு எத்தனை வாட்டி. ஓகே, அதான்
நான் வந்து எனக்கு இந்த அழகா எழுதுனா ரொம்ப பிடிக்கும். அழகா எழுதுறதோட வித்தியாசமா எழுதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? வித்யாசாகர் பிடிக்குமா? ஒரு கதையை ஒரு கான்செப்டா வச்சு ஒரு போய்ட்ரி எழுதுறதோ ஒரு பாட்டு எழுதுறதோ வந்து கஷ்டம். ஓகேவா? ஒரு வைரமுத்து இப்போ எனக்கு எந்திரனோட ஏன் சாங் ரைட்டிங் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அதுல இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி சயின்ஸ் கூட கடைசியில கிளிமஞ்சாரோ கொஞ்சம் ஜியோகிராஃபி எல்லாம் போவாங்க அவங்க. ஆக்சுவலா அந்த படத்திலேயே சும்மாவே எனக்கு வாட் சாங் எனக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி என்ன பாட்டுனா எனக்கு கிளிமஞ்சாரோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிளிமஞ்சாரோ எனக்கு ஏன் பாட்டு அப்படியே அதுல லிரிக்ஸ் வீடியோ இவனுக்கு வேற இந்த காட்டுவாசி ஃபேண்டசி வேற ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காட்டுவாசி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தா பாத்துட்டு இருப்பான். அது வேற இருக்கும் அந்த பாட்டுல. லிரிக்ஸ் மியூசிக் அது வேற அந்த சவுண்ட் வேற வரும். அது வேற வரும். நிறைய சவுண்ட் வரும் அதுல. சூப்பரா இருக்கும். ஏவாளுக்கு இவன் வேற ரொம்ப லூஸ். இவன் திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுவானா அசைவ சாப்பாட்டுல நான் மான்கறி அப்படிமா. அந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு எழுத தோணுச்சு? யாரு அவங்களுக்கு அவ்வளவு லிரிக்ஸ்? இவன் ஜெனரலாவே அவன் பாடினாலே பேசுற மாதிரி தான் இருக்கும். சுத்தமா பாடவே வராது. அதனால என்ன பண்ணுவான் லிரிக்ஸா பேசுவான். திடீர்னு வந்து வந்துட்டு என்னென்னமோ லிரிக்ஸ்ல சொல்லுவான். 16 என் மேலே கேமரா என்னடா சொல்ற? அது ஒரு மாதிரி புரியாது. ஓன்ற சின்ன வயசுல சும்மா பாட்டு இதுதான் சிம்ரன் ரியாக்ஷன் தான். சின்ன வயசுல இவனுக்கு அதனால கிளிமஞ்சாரோ பாட்டு வந்து அந்த பாட்டுன்னு சொன்னாலே வந்து அப்படியே இவன் கேரக்டரே அந்த பாட்டு தான். அந்த மாதிரி தான் இருக்கும் யோசிச்சு பார்த்தா. அதே மாதிரி எனக்கு காலேஜ் சேர்ந்த புதுசுலதான் நான் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். இங்கிலீஷ் நானு ஹாய் கைஸ் ஒரு மாதிரி ஹாய் கைஸ் கூட இல்லை. நான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இங்கிலீஷ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இருக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அதையும் சொல்லிடுது செஞ்சு. அப்புறம் வந்து அப்படி இருக்கிற தப்பு கிடையாது. என் காலேஜ் செம்மையா அடிச்சாங்க. அது வந்து நம்மளோட சுத்தி இருக்க என்வாயர்மெண்ட் அப்படி. ஓகேவா? இப்ப எங்க காலேஜ்ல எங்க காலேஜ்ல குரூப் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம். சார் வந்து என்ன பண்ணிட்டாரு தேவையில்லாம செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்ல பேசினாலே தலையிலே அடி வரும். அது சுத்தி இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த மாதிரி இருக்கணும். அதாவது என் ஃப்ரெண்ட் இருந்து மித்துன்னு ஒருத்தர் இருப்பான். சரியா? அவன்லாம் சத்தியமா அதை பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணா எங்க கேன்டீன்ல வந்து எங்க கேன்டீன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பொருளோட விலைகள்லாம் வந்து டக்குன்னு வந்து நாங்க வந்து விலை அதிகமாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இது வந்து வந்தது. இவன் வரிசையா அதுல படிச்சுக்கிட்டே இருக்கான். படிச்சுட்டு பப்ஸ் 5 ரூபாடா 15 ரூபா ஆக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். ஜாம்பன்லாம் விலை பயங்கரமா ஏத்திட்டாங்கடா. ஏன்னா ஜாம்பான்னா யாரு அப்படின்னு கேக்குறான். ஜாம்பான்றான். என்னடா ஜாம்பான்னா? ஜாம்பன் தான் வந்து ஜாம்பான் வெச்சு செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் வேற ஜாம்பாவான் மாதிரி. அதுக்கப்புறம் வேற நாங்க லேப்ல உட்காந்து ஊனோ கார்ட்ஸ் விளையாண்டு இருந்தோம். ஆன்லைன் ஜாம்பன் பேர் வச்சுட்டு வராங்க. அந்த காலேஜ் நினைவுகள்ல. அதனால இவன் அந்த இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறான். அதான் அந்த பட் எனக்கு சின்ன வயசுல பிடிச்ச இந்த பாடல் வந்துட்டு எனக்கு வந்து இந்த இது எந்திரன் படத்துல அந்த இந்த இரும்பிலி வந்து இங்கிலீஷ் ராப் வரும். ஓ அதுல இங்கிலீஷ். ஓ சமூகம் பெரிய போலே. எனக்கு ரொம்ப இப்ப புரியுது எனக்கு எலிட் ஷேம் பண்றேன். இப்ப நான் உடனே தமிழ்ல பேச போறேன். நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இட்ஸ் a break up அந்த சாங் கேட்டு உனக்கு பிடிச்சிருக்கும். அவங்க ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணி பாடிருப்பாங்களோ. ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணி அவங்க பாடிருப்பாங்களோ. அவங்களுக்கும் பிரேக்கப் வேற. சரி வீடு தேவெல்லாம் பிரியங்கா மோகன் சுத்தி அவங்க பேசுறோம். இதுல என்ன மேட்டர்னா நான் வீடியோ வந்து அழகா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு போட்டுருவேன். சரியா?
யார் நினைச்சாலும் அதுல இருந்து ஒரு கிளிப் எடுக்கிறது அது மெனக்கெட்டு உட்காந்து பார்த்தா தானே அதை கலாய்க்கணும்னே தோணும். அதனால பார்க்க மாட்டேன், பார்த்து பயந்துருவானுங்க. இப்ப எல்லாருமே அப்படிதான் வீடியோ வழக்கமா. யூடியூப்னா எதுக்கு? அந்த லாங் ஃபார்மேட் வீடியோ பாக்குறதுக்கு தான் யூடியூபே வந்து 10 நிமிஷம் வீடியோ. ஆமா 10 நிமிஷம் தானே வீடியோ. நான் பாட்காஸ்ட்லாம் கேட்பேன், ஓகேவா? அது எல்லாமே வந்து 7 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிதான் இருக்கும். யூடியூப் இருக்கிற இடமே இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறதுக்கு தான். எல்லாருமே வந்து கண்டென்ட்டை குட்டியா சொல்லிடணும், இதுக்குள்ள சொன்னாதான் வந்து கவனிப்போம். உனக்கு இது தெரியாதுல்ல, சங்கரோட கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வருது இப்ப, ஓகேவா? அந்த படத்துல சங்கர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதுல? நாங்க வந்து இந்த படத்தை யாரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னா, இப்ப எல்லாம் வர ஜென்ரேஷன்லாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாயிடுச்சு. அதை மைண்ட்ல வச்சு தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு சங்கர். அது அவ்வளவுதானே சொல்லியிருக்காரு. அதுக்கான படம் குட்டியா இருக்கும்னு சொல்றாரு. படம் குட்டியா இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சீன் நடக்குதுன்னா டக்கு 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 டக்குன்னு மாறி 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 போயிட்டே இருக்கும். படம் எல்லாம் அப்படிதான் ஆக போகுது. மிதுனோட ஒரு ரீல் 60 செகண்ட் ரீல்ல அந்த கீழே விழுவுற ஒருத்தன் கீழே விழுவுறதா கான்செப்ட். அந்த மாதிரி வந்து 10,000 கீழே விழுவுறது இருக்கும்ல, அது ஒரு காம்பிலேஷன் 2 செகண்ட் தான் இருக்கும். 2 செகண்டுக்கு 30 வீடியோ இருக்கும் ஒரு ரீல்ல. அத உட்கார்ந்து பாப்பாங்க. சோ படம்னா போக அப்படி வர ஆரம்பிச்சிடும். ஒரு சீன் ஒரு 30 செகண்டுக்கு வரும், அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் ஒரு 30 செகண்ட், அப்படியே கட் பண்ணி ஒரு 30 செகண்ட், இப்படியே படம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இப்ப யாரு பாப்பா? சோ அந்த யூடியூப் வந்து இந்த லாங் ஃபார்மேட் வீடியோக்கு தான். அதுக்கு நான் வந்து 1.5 மணி நேரத்துக்குலாம் வீடியோ போட்டு யாரையும் சொல்லல, நான் போடுறேன். எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு பார்க்க ஜாலியா இருக்கு, நான் போட்டுறேன். சரியா? அதனால எப்படி சொல்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய எடுத்து பேசினா கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால போடுறேன். அதனால இப்ப கிளிமந்தாரை பத்தி சொல்றேன். அதான் எனக்கு கிளிமந்தாரை பிடிக்கும். அது இந்த சயின்ஸ், இந்த இது இரும்பிலே ஒரு இதயம், இரும்பிலே ஒரு இதயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து அப்புறம் தான் நான் வந்து எந்திரனோட சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு நான் சின்ன வயசுல காதல் அணுக்கள் பாட்டு நான் கேட்டிருக்கேன், ஓகேவா? பட் லைக் எனக்கு வளர்ந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்வீட் காரம் வரும் தானே. அதுல என்னது ஏதோ ஒன்னு வருமேடா, ஒரு ஸ்வீட் செந்தேனில் பூத்த வசாபி. செந்தேனில் வசாபி, மேகத்தில் பூத்த குலாபி. செந்தேன ஹனி, ரைட்? வசாபினா ஒரு ஜாப்பனீஸ் காரமான ஒரு ஊறுகாய் மாதிரி அது வசாபி, ஓகேவா? நான் வந்து செந்தேனில் வசாபி இதான் லிரிக்ஸ் அப்படின்னு நினைச்சேன். போய் அதுக்கப்புறமா சர்ச் பண்ணி பார்த்தேன், செந்தேனில் வசாபின்னு தான் எழுதியிருக்காங்க. செந்தேனில் மேகத்தில் பூத்த குலாபினா கிளவுட்ல வந்து அது கூட கொஞ்சம் அது கொஞ்சம் மெட்டபரிக்கலா இருக்கு. யார் இப்படி யோசிச்சிருப்பான்ற மாதிரி இது வந்து கம்பேர் பண்றாங்க. அதான் அதுவும் செந்தேனையும் வசாபியையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அங்க இருக்கு. சரியான மேட்டர் அது லிரிக்ஸும் சரி. அதுல இந்த இரும்பிலே ஒரு இருதயம் பாட்டுருக்குல்ல, ரஹ்மான் வாய்ஸே அந்த ரோபோட்டிக் இது மாதிரி தான் இருக்கும். அவர் வாய்ஸே அப்படிதான் இருக்கும். அதுல நீ நல்லா கேட்டீங்கன்னா அவர் பாடுற அந்த இதுவே ரோபோட் வாய்ஸ் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த ஸ்டார்டிங்ல வர மியூசிக் எல்லாமே அந்த டன் 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 அந்த மியூசிக் டன் 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 அதெல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் மியூசிக் வந்து பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. அது கரெக்டா அந்த ஏத்த மாதிரி அந்த ஃபீமேல் சிங்கரும் அவர் அந்த மாதிரி தான் எடுத்து வந்திருப்பாரு. அந்த ரேப் பாடுறவங்க தான் வந்து அவங்க தமிழ்ல பாடும்போது அது வேற மாதிரி இருக்கும், கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அதுல பாட்டு எல்லாமே வெயிட், சரியான பாட்டு எல்லாமே. நம்மளுக்கு அன்னியன்ல கூட நம்ம மோஸ்டா நம்ம அதுல கேக்குறது வந்து கண்ணு நோக்கியா கேட்போம். அதுக்கப்புறம் ரெண்டக்க சில பேர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோ. இன்னொரு பாட்டு ஏதோ ஒன்று செமையா இருக்கும் மேடம் அதுல, கண்ணு நோக்கியா ரெண்டக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு என்னது, குமாரில இன்னொரு பாட்டு வரும்டா அதுல. அந்த இது காதல் யானை. இது 3 தான் நம்ம அடிக்கடி கேட்போம். குமாரி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேட்க முடியாது, ஏன்னா அந்த சங்கீதம் அதெல்லாம் வரும். அது வந்து அந்த அளவுக்கு வீடியோவா ஓகே. அதெல்லாம் வந்து இது அண்டகாக்கா கொண்ட கறியாது. இதெல்லாம் தான் நம்ம கேட்போம். பட் எந்திரன் வந்து எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல நம்ம சில பாட்டை அவாய்ட் பண்ணிடலாம் அன்னியன்ல, இது வேண்டாம் இது கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் சயின்ஸ் அப்படிங்கறத கொண்டு வரணும்ன்றதுக்கு ஓடுகிற தண்ணீர் ஆக்சிஜன் மிக அதிகம். அது இல்லடா, ஸ்டார்டிங்ல எஸ்பிபி ஒரு பாட்டு பாடுவாருடா, புதிய மனிதா. அதுல வர லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். அது சரியான பாட்டு. அது வேற ஸ்டார்டிங்ல
கைஸ் போனோமா? சரி ஓகே. நம்ம எங்க விட்டோம்? நம்ம நட்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோலேயே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இவன் ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரு டிஷர்ட் போட்டிருந்தான், அதை போட்டு அப்புறம் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த டிஷர்ட். ஆமாம், நான் நடுவில் தொழுதுட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்பி தொழுதுட்டு மறந்து மறுபடியும் பேட்மிண்டன் விளாண்டுட்டு திரும்பி தொழுதுட்டு வந்து உக்காந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல்லி ஆகிட்டான். அந்த டிஷர்ட் மாற்றிட்டேன் கைஸ். இதான் அந்த டிஷர்ட். அது நல்லா இருந்துச்சா இல்லை இது நல்லா இருந்துச்சா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கமாண்ட் பண்ணுங்க, கமாண்ட். ஆமாம், மிதுன் அப்படிதான் சொல்லுவான், கமாண்ட் போடுறாங்களா? நடுவில் ஒரு கேப், பெரிய கேப். நம்ம மிதுன் ஒரு 5 வாட்டி ரெஃபர் பண்ணிருப்போம் இந்த வீடியோவில். மிதுனோட ரெஃபரன்ஸ் போடுங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ போடுங்க. நான் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. ஓகே சரி, அவ்வளோ எடிட்டிங் அவ்வளோ எல்லாம் எடிட்டிங் பண்ண முடியாது. எடுக்கிறது சேர்க்கறது அது மட்டும் பண்ணமா. சரி, இப்போ எங்க விட்டோம்? நான் எங்க விட்டேன் அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கேயே யோசிச்சிருக்கீங்க. என் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்கிறேன். ஆனா ஒரு வேலை செய்யாது, அதான் பிரச்சனை. ஓகேவா? சரி, என்ன யோசிச்சேன்? என்ன யோசிச்சேன்னா, போயம்ஸில் போய்டிக் டிவைஸ் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை சார்ந்தே இருக்காத விஷயங்களை பக்கத்தில் வச்சு சொல்கிறது. லைக் ஜில்லுன்ற நெருப்பு அப்படி எதுவுமே வரான், கேட்டதே இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓவராக பேச தாக்கிடுறேன். படம் பாட்டு எதுனா சொல்லுங்க. எனக்கு தெரியலடா. டிராகன் ஃபன் அந்த மாதிரி. ஓகே, அதான் அது இங்க பாரு, செந்தேனில் வசாபிங்கிறதும் ஒரு ஆக்சிமோரான் தான். ஓகேவா? அது இதைத்தான் யோசிச்சியா? இது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் பட் ஆனால் சாதாரண ஆக்சிமோரான் இல்லை, அவங்க இல்லை வந்து அவங்க வந்துட்டு செந்தேன் மிளகா பொடி அந்த மாதிரி கூட அவங்க லோக்கலாக பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து செந்தேன்னு போயிட்டு வசாபிக்கு போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அது ஒரு செம்ம பாட்டு ஆக்சுவலாக. அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டோட இன்னொரு வெர்ஷன் ஒன்று இருக்கும், பட்டா பூச்சி. அதுவும் ரொம்ப அருமையான ஒரு அது ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அந்த தமிழ்ல வர பாட்டு எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் வாய்ஸ் மாற்றி அவன் இல்லை வாய்ஸ்ல போட்டுருப்பான். செம்ம கம்மியாக இருக்கும். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் வரும். நல்லா இருக்கும். எந்திரன் ஆல்பம் பாட்டாகவும் எந்திரன் படத்துல வந்து எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பர். புதிய மனிதா வந்து அது ஒரு 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 குட் இன்ட்ரோ, புரியுதா? செம்ம அந்த அது வரும்போது தான் அந்த பேர்லாம் போடுவாங்கல்ல. அதான் சரியான பாட்டு. அந்த படத்தை மட்டும் தான் கொஞ்சம் மெமரைஸ்டா ஞாபகம் வச்சிருக்கேன். அதனால தான் நான் அந்த படத்தை வேற எந்த படமும் எனக்கு வந்து பார்த்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மறந்துடுவேன். எதுவுமே எனக்கு அந்த ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணா விக்கிபீடியாவில் போய் பிளாட் படிப்பேன், ஏன்னா நான் மறந்துடுவேன். ஓகே, அப்புறம் அந்த பூம் பூம் அது நடுவில் வரப்பட்டதுன்னு அந்த டான்ஸ் இதில் ஆடிட்டு இருப்பாங்க. அது வந்து இதுக்கு அப்புறமா புதிய மனிதா, அப்புறமா நம்ம இது டான்ஸ் போறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இல்ல பூம் பூம்ஸ் ரோபோடா சிட்டி சிட்டி ரோபோ அந்த இத காட்டுறதுக்கு. அப்ப அந்த டான்ஸ்ல அதுலயும் வருமா? அதுல வந்து ஒரு டான்ஸ் போர்ஷன் வரும். அந்த அந்த இது அந்த இது அதானே சுட்டி சுட்டி. அது ஃபர்ஸ்ட் அதுல வந்து சிட்டி வந்து டக்குன்னு சமைச்சிரும். அது அது வசிக்கும் சிட்டிக்கும் சமாக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது ஆக்சுவலா ஒரு மேல் ஒரு சாதாரண மேல் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொன்னாலும் செய்யற ஃப்ரெண்டு, பெருசா யோசிக்க மாட்டான், ரோபோட் மாதிரியே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சுவலா மனுஷங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம், ஒரு மாதிரி டம் ஹிம்போஸா இருப்பாங்க, கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சிருவாங்க, பெருசா யோசிக்க தெரியாது, ஆனா நல்ல பசங்க கைண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பசங்களும் இந்த லூசி ஹீரோயின் கேரக்டர்ஸும் ஃப்ரெண்டான எப்படி இருக்கும், ஒரு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அவங்க அந்த ட்ரியோ சூப்பரா இருக்கும், சிட்டி வசி சனா அந்த ட்ரீ. அவங்க அந்த பாட்டுல போஸ்ட்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஒரு கியூட்டா இருக்கும். அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவா, அங்க போயிட்டு அவன் சமைப்பான், இதெல்லாம் ஏதோ பேலன்ஸ் பண்ணுவான், வித்த கட்டிட்டு இருப்பான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ரோபோட் செஞ்சா கூட்டு போய் வித்த கட்டி. ஆமா, அவன் ஜாலியா என்ஜாய், அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா? பசங்கன்னா இவங்களை சொன்னேன், கிட்ஸ் சொன்னேன், ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பாடல் வரும்னா, அப்புறமா ஒரு பிரேக் இருக்குமா? பிரேக்கா?
இல்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் சொல்லு, நீ சொல்லு. நான் கஷ்டப்பட்டு என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லு நீ சொல்லு, நல்லா சொல்லு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறமா நிறைய அந்த அப்புறமா நிறைய பிளாட் ஏமாத்திடுவாங்க, நிறைய பிளாட் பேஸ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. அது வரும்ல, அது பாட்டா என்ன அது பிஜிஎம் தான், பாட்டு தான்டா. அது பாட்டுல இருந்தாண்டா அவர் எடுப்பாரு பிஜிஎம். இருக்கலாம். அரிமா வரும்டா, அரிமா லாஸ்ட்ல வரும். அரிமா சரியான அரிமா நம்ம லைனா வரணும். ஆமா, ஆக்சுவலி ஃபுல்லா அதுக்கப்புறம் பிளாட் தான் இருக்கும். ஆமா, அப்புறமா வரது வந்து அரிமா இல்ல அப்புறமா கிளிமஞ்சாரோ வரும். இல்ல ரங்குஸ்கி கொசு சீனு. அது ரஹ்மானோட சங்கரோட மூவிஸ்ல அது வந்து சும்மா ரஹ்மான் செமையா டைரக்ட் பண்ணிருக்காரு. அவங்க வந்து அவங்க எதுக்கு வந்து அது வந்து குழந்தைங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி இல்ல வந்துட்டு பெரியவங்க, ஏன்னா பெரியவங்களும் எவ்வளவு குழந்தைங்க அட்ராக்ட் ஆகும் அவ்வளவு அட்ராக்ட். நீ மூடு. ரங்குஸ்கி சீன்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரங்குஸ்கி அப்படி பாப்பேன் நான் கொஞ்சம் அந்த சினிமா பையன் அபிஷேக் மாதிரி பண்ணிருக்கேன். அந்த கொசு சீன் நல்லா தான் இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் வர்றதுதான் இரும்பிலே ஒரு இதயம். அவன் அப்பதான் வந்து அந்த கொசுவை இது பண்ணதுக்கு சனா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அதுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுப்பா, புரியுதா? அப்புறமா ஒரு எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ அவன் போய் கொசுவை குடிச்சிட்டு வருவான், குடிச்சிட்டு வந்துட்டு சாரி கேளு அப்படின்னும் போது அந்த கொசு சாரி கேட்கறது சனாக்கு எப்படி கேக்குது, எப்படி புரியுது? அதுதான் ஃபன்னு. ஓ ஃபன்னா, அது ஃபன்னு, புரியுதா? அது ஜாலியா இருக்கும்ல பாக்குறதுக்கு. ஆமா, இதெல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் தானே நடக்கும். இந்த சீன் இதெல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நடக்கும். அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க சிட்டியை. பிரச்சனையே சிட்டிக்கு லவ் வந்ததுக்கு அப்புறம் தான். அவன் அந்த டாக்டர் ஒருத்தன் அவன் ஓடு இது பண்ணு அது பண்ணு இது புடி இது தூக்கி போடு கத்தி குத்து. ஆக்சுவலி சிட்டியை இது பண்ணி தூக்கி போட்டுடலாம் வேஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து ஒரு டீமா டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா சிட்டி வந்து பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். திவ்யதர்ஷினிக்கு யாரோ திவ்யதர்ஷினிக்கு வந்து பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். தெரியல எனக்கு சீரியஸா. அந்த அன்னிக்கு வந்து அவங்க காஞ்சனா அன்னிக்கு வந்து பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். அது ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டு எல்லாரும் சிட்டிக்கு சூப்பர் கொடுத்துருவாங்க, 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க சிட்டிக்கு. அப்பதான் அவர் சொல்லுவாரு பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்கும். ஆமா, அப்பதான் போரா சொல்லுவான். ஓகேவா, போரா நல்லா கரெக்டா தான் இருக்கு. போர் தான். ஏய் நௌரி பாவர்த்தி, நௌரி தட்டிக்கிட்டி விட்டுற போற பைத்தியம். அவ பண்ணுவாடா, அவ லூசுடா அவ. இங்க வா. டேய் பாவம்டா விட்றாளே, ஏன்டா இது பண்றீங்க? வீட்டை விட்டு ஓடி போக. வாயை மூடு. மேல ஏறி போயிடுவோம். ஆமா, அதனால வேற என்ன இருக்கு அந்த படத்துல? ஆமா, அதுக்கப்புறமா அரிமாக்கு வர. இதுக்கப்புறம் கிளிமன் ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் சிட்டிய தூக்கி போடுறது ரொம்ப 30 வருஷம் உழைப்பா, எத்தனை வருஷம் ஏன் டேஷ் வருஷம் உழைப்புடா அப்படின்னு சொல்லி செம்மையா அடிப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த சீன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் பார்ட்டிக்கு போவான். ஓகேவா, பார்ட்டி ஆமா போயிட்டு அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா அவன் கிளம்பி உடைச்சதுக்கு அப்புறமா இல்ல அவன் நான் வந்து உன்னை வாய மூடிட்டு இருக்க சொன்னேன். ஓகேவா, சரி நீ செவிட்டு முண்டமா இருந்தா பிரபுதேவா சொல்லுவான். பிரபுதேவா அது வெங்கட் பிரபு இல்லையா? சரி, அதனால அரிமா பாட்டு வந்து அரிமா இப்ப வராது, கொஞ்ச நேரம். இந்த ஹாரி பாட்டர்ல ஒரு தீம் வரும் தெரியுமா, ட்ரிங் ட்ரிங், அது ஒரு மாதிரி மேஜிக்கலா அந்த மாதிரி. அது ஹாரி பாட்டர் எக்ஸைட்டடா இருந்தா ஒரு தீம் வரும், அந்த மாதிரி ஒரு தீம் அந்த மாதிரி ஒரு தீம் வந்து இது. நான் ஏதோ சரக்கு அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன்டா. ஐயோ, எல்லாரும் போதைக்காரன் நினைக்க வரேன். தேநீர் மட்டுமே. இவன் பேரை சொன்னது பெருமை சொன்னது கடலும் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? இல்ல, இது நான் சிச்சுவேஷனுக்கு பாடு. நீ வந்து பாடு, நான் வந்து அதை நடிச்சு காட்டுறேன். நம்ம அந்த மாதிரி பாட்டு பத்தி பேசலாம், பாட வேண்டாம்.
இப்ப அரிமா அரிமா பாட்டு வந்து ரொம்ப செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. நீ இப்போ இவர் வந்து அந்த பாட்டை பாடுவாரு, இப்ப வந்து அந்த பாட்டு பாடுவாரு. ராட்சசன் லைன்ல இருந்து பாடு நீ. ராட்சசன் லைன்ல இருந்து நான் மனிதன் அல்ல, அப்புறம் அக்னியன் அரசன் நான், காமுற்ற கணினி நான் மனப்பாடம் பண்றான். அப்புறம் ஆக்சுவலி இந்த பாட்டு அப்புறம் 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 தெரியும் எனக்கு. அதுக்கப்புறமா சம்திங் சம்திங் நான் சின்னஞ்சிறு சொல்லு, சின்னஞ்சிறு வரும். சின்னஞ்சிறு பொண்களை சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். சிலிகான் சிங்கம் நான் வரும். சூப்பர்ல, எவ்வளவு சூப்பரா எழுதிருக்காங்க. ராட்சசன் வேண்டாம் நீ பாட முடியும். எப்படிப்பட்ட வரிகள் எதுல வருவது? எப்படிப்பட்ட வரிகள்? அதோட ராட்சசன் வேண்டாம் மட்டும் சொல்லு. ராட்சசம் வேண்டாம்ல, ராட்சசமே. இவன் நல்லா பாத்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ்ல எடுப்பான். ராட்சசமேனா. அதுக்கப்புறம் ராட்சசன் வேண்டாம் ரசிகன் வேண்டும். அதான் ராட்சசம் வேண்டாம். ராட்சசம் கிடையாது, ராட்சசன். ராட்சசன் வேண்டாம். நீ பாடுங்க, ஆக்டிங் பண்ற எனக்கு அது எனக்கு இது பண்ணணும். அதுல அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருந்துட்டு நீ உண்டு முடித்த மிச்சம். ஃபேவரட் தீம் சாங் நீ மிஸ் பண்ணிட்ட. எனக்கு நான் என்ன சாங் அதை விட அது எதுக்கு நம்மளுக்கு. இப்போ அரிமா அவங்க டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா வசிக்கும் சனாக்கும் ஒரு இது இருக்கும், ஓகேவா, ஒரு ஸ்பிளிட் இருக்கும். அப்பதான் சூப்பரா ஒரு கார் கொண்டு வராங்க. அந்த கார்ல ரூஃபே இருக்காது, அது அப்ப கொண்டு வர மாட்டாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே வரும். பட் எனக்கு அந்த அந்த அது ரொம்ப ஹைவேஸ்ல ஒரு மாதிரி ஃபாரின் பண்ணி சூப்பரா காட்டுவாங்க அது, ஓகேவா. அப்புறமா நடுவுல போயிட்டு சனா வந்து லூஸ் மாதிரி இந்த அந்த பாபநாசம்ல ஒருத்தர் வந்து இந்த போலீஸா இருப்பாருல்ல, அந்த பாபநாசம் போலீஸ் வந்துட்டு இதுல கொஞ்சம் ட்ரெஸ் படாம இருந்திருப்பாரு, ஓகேவா, லங்கோடு கட்டியிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி தடவை லவ் பண்ண அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவன ஒரு மாதிரி இதுவாயிருவான், அவன் ஏதோ குடுப்பான் குடிக்கிறதுக்கு, நல்லாவே இருக்காது. ஆமா, அதே ஆமா துப்பிடுவா அவளுக்கு. ஆனா ஒரு மாதிரி அது எனக்கு தெரியல, சின்ன வயசுல ரொம்ப டேஸ்டியா ஃபீல் ஆகுது, ஓகேவா. ஆனா அதுக்கப்புறமா அவங்க வந்து பிரிஞ்சு இது அவங்க வந்து இப்படி என்ன சேர்ந்துருவாங்க, வசியோ சனாவோ. அதுக்கப்புறமா இந்த பாட்டு வரும், ஆஹா ஆஹா காஞ்சனா. காஞ்சனா கிடையாது, கிளிமஞ்சாரோ. இந்த பாட்டு ரொம்ப 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 இருக்கா. அப்புறம் ஆப்பிள் பழம், ஆப்பிள் பழம், மாதுளை பழம், எல்லாம் பழம் வரும். அப்படியே எனக்கா முடிச்சிட்டான், பாட்டே முடிச்சிட்டான். இருடா ஏதோ அந்த பாட்டுல எனக்கு லிரிக்ஸ்லாம் தெரியாது, இதுதான் பாடிட்டு இருப்பேன். ஏமா இருக்கு தங்கச்சி எனக்கா அப்படின்றேன். நான் எப்பவுமே அப்படிதான் பாடுவேன். ஐவாளுக்கு தங்கச்சி அருயிர் ஆப்பிள் பழம் எப்படியே எனக்கா. அதான் அது நான் அப்படி பாட மாட்டேன் அப்படின்னு. கண்ட பாட்டுல நல்லா பாடு, டிராகன் ஃபன் ஃபன் தான் பாடுங்க. பட் விட பாட்டு வேணாம், அந்த லிரிக்ஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த பீகாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அவங்க, ஓகேவா. ஒரு ரீல் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து பீகாக் வீடியோ எடுக்கிறாங்க. இவ்வளோ அழகா இருக்கு, இதுக்கு யாரா பீகாக்னு பேர் வச்சது. சரி, இப்போ அதுக்கு அப்புறமா வந்து ஈவல் சிட்டிக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த பிஜிஎம். சிட்டி வந்து சூப்பரா அப்புறம் அரிமா அரிமா வரும். அப்புறமா அரிமா இப்ப வந்து பேசு உனக்கு இப்பதான் அரிமா அரிமா வந்து சரியான பாட்டு. அது வந்து நீங்க இந்த தனியா இருக்கும் போது இல்ல எங்கன்னா நடந்து போறீங்க, ஓடி போறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் அந்த பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும், செம்மையா இருக்கும். அந்த பூஸ்ட் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. அதுல அந்த பிஜிஎம், அந்த மியூசிக்கு, அது வந்து ஒரு மாதிரி ஹை லெவல்ல இருக்கும், அருமையா இருக்கும் அந்த மியூசிக். நீ நல்லா பார்த்தனா அதுல அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து நீ உண்டு முடித்த மிச்சம் எதுவோ அதுதான் நான் என்கிறாய் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்றாயும் சொல்லும் போதே இவர் பாட ஆரம்பிச்சிருவாரு. இவன் பேரே சொன்ன அவங்க வாய்ஸே அதுல வந்து ஒரு மாதிரி அந்த கேரக்டர் எப்படி மதிக்கவே இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க வாய்ஸுமே இருக்கும். அவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பாடுவாரு, அவங்க இவரு ஒன்று தான் பாடுவாங்க. அது நீ அலாடின் படம் பார்த்திருக்கியா? அலாவுதீன் தானே? அலாவுதீன் பார்த்திருக்கேன். அலாவுதீனின் அற்புத விளக்கு
இது பாத்திருக்கியா நீ? அது என்னது பட்டினத்தில் பூதம் பாத்திருக்கியா? சூப்பரா இருக்கும் பட்டினத்தில் பட்டினத்தில் பூதம். பூதம் actually நல்லா ஆமா இருக்கும். அது ஏன் பார்க்கலாம் distract பாருங்க. பண்ணுங்க. பட்டினத்தில் பூதம் பட்டினத்தில் ஜெய்சங்கர் பூதம் படம் சூப்பரா சூப்பரா இருக்கும். இருக்கும். ஜெய்சங்கர் ரொம்ப நாகேஸ்வரம் சம படம் அது பட்டினத்தில் பூதம் சூப்பரா இருக்கும். ஆமா. அதனால அதுக்கப்புறம் எந்திரன்ல அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் நீ அலாடின் பாத்திருக்கியான்னு கேட்டேன். அதாவது நீ நட்பு விளக்கு இல்ல டிஸ்னி அலாடின் அனிமேஷன் அனிமேஷனா? அனிமேஷன் அது வந்து 2D அனிமேஷன் படம் சூப்பரா இருக்கும். இந்த விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் அதானே? அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும், அந்த பூதம் அந்த பூதம் வந்து விடை இது ஃப்ரீடம் அப்படி அந்த சொல்றோம். அந்த பூதம் வந்து அந்த கெட்டராஜ் கெட்டையா ஒருத்தர் கெட்டராஜ் கெட்டவனா கெட்டையா ஒருத்தர் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் கிட்ட அவனுக்கு அடிமை ஆயிடும் அது பாவம். அதனால அவ ரொம்ப என்ன ஆகும், அவனை வந்து எப்படியாச்சும் மயக்கி நிறுத்தணும். அது யாராலும் மயக்கி நிறுத்தணும். ஏன்னா அவன் வந்து அந்த குண்டு பூதத்துக்கிட்ட வந்து சொல்லிடுவான் இந்த மாதிரி ஃபுல்லா அது எல்லா கண்ட்ரோலுமே அவங்க கையில தான் இருக்கும். நாடு எல்லாருமே அவங்க கண்ட்ரோல். ஸோ வந்து ஜாஸ்மின் இருப்பா. ஓகேவா? ஜாஸ்மின் தான் வந்து அந்த பிரின்சஸ். அவ வந்து என்ன பண்ணுவா, இங்க கிளைமேக்ஸ்ல வந்து இந்த வில்லன் கிட்ட போயிட்டு நான் உனக்கு மயங்கிட்டேன், நான் உனக்கு இதெல்லாம் பண்றேன், நான் உன் கூட மயங்கிட்டேன் சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டா. அவ தமிழ் பெண் கிடையாது. அவ தமிழ் பண்ணுங்கிறான். மிடில் ஈஸ்டர்ன் புரியுதா? ஆனா அவ வந்து கேளு அவ வருவா. ஓகேவா? வந்துட்டு அந்த வில்லனை வந்து மயக்கிற மாதிரி பண்ணுவா. ஆனா அவ மயக்கிறதுக்கு வரல. ஆக்சுவலி இவனே அட்டாக் பண்ணதான் வந்திருக்கா. புரியுதா? ஆனா அதே கான்செப்ட் எனக்கு அப்படியே சிட்டில வந்த மாதிரி இருந்துச்சு சீரியஸா. ஏன்னா சனா அப்படிதான் கடைசியில வந்து சிட்டிய வந்துட்டு மயக்க ரெட் சிட்டிக்கு வந்து இதுவான மாதிரி வருவான். ஏய் ரெட் சிட்டியா அந்த படத்துல நீங்க எந்த ஃப்ரேம் ஓட்டி பார்த்தாலும் சரி, ஏ ரெட் சிட்டி வா அப்படின்னு ஒரு டயலாகே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் இல்ல. அந்த மாதிரி போயிட்டு கடைசியில பல்டி அடிச்சிருவாங்க. மென்டல் பல்ட்டியா? நீ என்ன ரொம்ப வல்னரபிள் ஸ்டேட்ல எடுத்துட்டு வந்து டீ ஊத்தி கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சு படம் முடிச்சுட்டு இருக்க. சரி மென்டலா பல்ட்டி அடிப்பாங்க இல்ல அந்த மாதிரி சீன் வந்தா நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். ஆமா அது வந்து எந்திரனும் சரி தெளிவா இருக்கும் வந்து பார்த்து சிரிச்சு சாவ எனியனும் அன்னியனும் எண்ணியனும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவா அப்படி இருக்க வந்திருக்கா. அன்னியனும் எந்திரனும் ரெண்டுத்துலயுமே என்ன வரும்னா சங்கர் கிளைமேக்ஸ்ல வந்து படம் வந்து முடிஞ்சிருக்கும். பட் டெக்னிக்கலா முடிஞ்ச மாதிரி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அன்னியன் கிளைமேக்ஸ்ல அம்பியும் இவனும் அன்னியனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அந்த ட்ரெயின்ல இருக்கவன இது பண்ணி தள்ளி விட்டுறாங்க. எது பண்ணி? ஒரு மாதிரி நீ எதுக்கு அன்னியன் மாதிரி யாருன்னு எனக்கு தெரியல. தள்ளி விட்டுருவாங்க ட்ரெயின்ல இருந்து. ரொம்ப மூளை வளர்ச்சி ஓ இதான் டக்கில அன்சப்ஸ்கிரைப் அப்படி பண்ண போறாங்க. சரி சரி. ஆக்சுவலி என்னன்னா இப்படி ஆயிடுவான். ஆக்சுவலி என்னன்னா அப்படி ஆயிடுவான். இது சச்சின் பிளஸ் இதுவா? ஐயோ அவனை பத்தி தான் பேசுவியா நீ? ஏன் இதுல என்ன இருக்கு? சரி ஓகே. அதான் ஸோ அதுவே சரி. இந்த உடனே எப்படி ஆயிடுவோம். ஓகே அது 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 அப்படி எப்படின்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்படி ஆயிடுவோம். இப்ப நான் நடிக்கணுமா பேசணுமா? நான் யாருக்கும் நான் நடிக்கல. நான் வந்து ஆனா நல்ல தண்ணி தெளிக்கிற ஆடுமே பண்ணிட்டு இருக்கோம். டென்ஷன் ஆகுது எனக்கு. இரு அதே மாதிரிதான் எந்திரன்லயும் சரி அந்த 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 ஸ்கூல் பொண்ணு வரும் பொழுது அந்த சிட்டி வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுதான் அந்த ஹாரி பாட்டர் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? சூப்பரா. அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலி ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல செத்துருச்சு. அது உயிரோட இருக்கான்னு தெரியல. அது வேற பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏதோ பொண்ணு செத்து போயிருக்கும் பாவம். சரி விடு. அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா சூப்பர், இல்லைனாலும் சரி. பட் ஐயோ நான் ரொம்ப இது பத்தி சரி ஓகே ஃபைன். என்னன்னா அதான் அப்பயே வந்துட்டு வா வந்து
அப்படி ஆச்சரியப்படும். தலையை வச்சிருப்பாங்க, அவனோட தலையை வச்சு. ஆக்சுவலி நான் பார்ட் 2.0ல வந்து அவ அந்த பொண்ணு வளர்ந்து வருவான்னு நினைச்சேன். பட் எதுவுமே நடக்கல. 2.0ல ஒரு மண்ணுமே நடக்கல. இந்த வீடியோ மூவி ரிவ்யூ மாதிரி இல்லை, இந்த மூவிஸ் பத்தி பேசுற மாதிரி இல்லை. இந்த யூடியூப் சேனல் எல்லாம் இந்த வைரல் ஆகுற பசங்க கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பானுங்களே இன்டர்வியூ. கலாய்க்கவே இல்லையா ஒண்ணு? நீ பேசுறது தானே சொல்ற, நீ தான் அப்படி சொல்ற. அது வந்து பேச விடு, நீ தான் பேசவே மாட்டியே. சரி, நீ எதனா கோர்வையா பேசு பாப்பா, ஏதோ தப்பு பண்ணாம. நீ சொல்லிலாம் நான் கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, புரியுதா? ஒரு வார்த்தையும் அப்படி பதிக்கிறாங்க. நீ சொல்லி எல்லாம் நான் கேட்கணும் அவசியம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுதான். நீ அதோட பேசுறது நான் அந்த ரீல் உனக்கு அனுப்புறேன், நீ இந்த வீடியோல போடு. அதெல்லாம் போட முடியாது, அவ்வளோலாம் எதுக்க முடியாது. எஃபர்ட் வீடியோ இது ஒட்டுறது சேர்க்கறது அது பண்ணிடலாம், சரியா? சரி, இப்போ இந்த எந்திரன்ல கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன் ஒன்று வரும் தெரியுமா? அந்த பாம்பு அது என்னென்னமோ வரும் அதுல. அவன் ஆக்சுவலி எப்படி நிறைய ரோபோட் உருவாக்குவான். அவன் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஏஐ வந்து ஏஐ கிட்ட இருந்தே கத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்டை வந்து எவ்வளவு அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி பண்ணிருக்காங்க பாரு. பட் இதுல வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல வந்து பிசிக்கல் டிவைசஸ் அவசியம் கிடையாது. ஆனா அங்க ஒரு பிசிக்கல் டிவைஸ் ரோபோ, இன்னொரு ரோபோ. இப்ப ஏஐனா போன்ல இருக்கு ஒரு ரோபோ, ஓகேவா, ரோபோன்னு வச்சுக்கலாம். பட் இங்க வந்து ரோபோ, இன்னொரு ரோபோ, அந்த ரோபோ வந்து பல்லாயிரம் ரோபோ. ஆக்சுவலி அந்த சீன் சூப்பரா இருக்கும், நடிச்சிருப்பாரு. அந்த சீன் செமையா இருக்கும். இல்ல ஆக்சுவலா ரஜினிக்கு வில்லன் ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா. அதுல அந்த எந்த சீன் அது ஒரு ஆன்டகனிஸ்ட். நம்ம சிட்டி ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நம்ம சிட்டி எல்லாருக்கும் சிட்டி ரொம்ப பிடிச்சிரும். சிட்டி ரொம்ப இன்னசென்ட்டா ஃபீல் ஆவாச்சு. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து சிட்டியும் வசீகரனும் ஒரே ஆள்னே மறந்துடுவோம் நம்ம. ஆமா, அவ்வளவு நல்லா அந்த மாதிரி ரெண்டு சீனையும் அடிச்சா அந்த ரெண்டு சீனையும் ஐஸ்வர்யா எதுக்கு நிக்கிறோனே தெரியும். ஆமா, நம்மளுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளுன்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம யோசிப்போமே. ரெண்டுமே ரஜினி தான் நடிச்சாரு அப்படின்னு தெரியும். அந்த இந்த சீன் சூப்பரா இருக்குமேடா. ரஜினி வந்து இவன மாதிரியே ரோபோ மாதிரியே ட்ரெஸ் போட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேசும்போது செம்மையா இருக்கும். இவன் லைன்ல நிக்க வச்சு அதாவது பிளாக் ஷீப், அது சூப்பரா இருக்கும் அந்த சீன். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஐஸ்வர்யா இது ரூமுக்கு எடுத்துட்டு போவாரு. நான் தான் வசீகரன் அப்படின்னா போ அப்படின்ட்டு அவ. அப்ப வந்து அந்த நைஃப் எடுத்து கட் பண்ணி செம்மையா இருக்கும். அந்த படத்துல அந்த பேட் சிட்டியோட வீட்ல எல்லாமே ரொம்ப ஹைடெக்கா ஃபியூச்சர் நீ எப்படி யோசிப்பியோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த டைம்ல எல்லாம் யோசிச்சிருப்பாங்க 2026ல எல்லாம் உலகம் வந்து எப்படி ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியுமே அவங்க அப்படிதான் இருக்கு, நிறைய மாதிரி. ஆமா, என்ன ரீல்ஸ் பார்க்கறாங்க எல்லாரும். ஆமா, முன்னாடிலாம் விண்டோ ஏசி தான் இருக்கு, இப்போ இந்த ரிமோட் வச்சு இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். முன்னாடி ரிமோட் இருக்கும், எனக்கு தெரியும், நான் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவேன், கண்டுக்காதே. எந்திரன் வந்து என்ன கேட்டா ரொம்ப சூப்பரான படம். நான் அண்ணியனா எந்திரனான்னு கேட்டா நான் எந்திரன் தான் சொல்லுவேன். நானும் எந்திரன் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்திரன் கான்செப்ட் ஆக்டிங் இட்ஸ் ஆக்சுவலி ஹார்ட். நோ யூ நோ வாட். இல்லடா, நம்மளுக்கு இப்போ அன்னியன்ல ரிக்ரெட்ஸ் நிறைய இருக்கு தெரியுமா? ரெமோ கேரக்டர் லூஸ் மாதிரி இருக்கு, அதுக்கு போய் அந்த பொண்ணு இந்த மாதிரி உன்னால குறையே சொல்ல முடியாது. எந்திரன்ல என்ன குறை சொல்லுவேன்? அன்னியன்ல இப்படி சொல்ற. அன்னியன்ல குறைய சொல்ல, சாதா கேரக்டர் கெட்டவதான். கெட்டவன் இல்லடா, அது எப்படி இருந்தாலும் அவன் ஹீரோ மாதிரி தானே காட்டுறாங்க, பாட்டு இருக்கிறாங்க, அப்ப ஹீரோ மாதிரி தானே காட்டுறாங்க எனக்கு. அப்ப அது கரெக்ட்ன்ற மாதிரி தானே காட்டுறாங்க. அவன் பண்றது லவ் பிஜிஎம் தான் போடுறாங்க. அவன் பண்றது ஹீரோயிக்கா இருக்கலாம், பட் குணப்படி ஐ திங்க் அந்த காலத்துல எல்லாருக்கும் இவன் வந்து பொறுக்கின்னு தான் ஃபீல் ஆயிருக்கும்னு இருக்கலாம். பிகாஸ் யாரும் வாவ் சாக்லேட் பாய்னு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது பொறுக்கி மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எனக்கு எந்திரன்ல எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் கூட சொல்லுவோம் தெரியுமா? நான் அண்ணியனுக்கு சொன்னேன்ல, எல்லாருக்குமே வந்து அது விக்ரம்னு தான் தெரியும். அதாவது தவிர எல்லாருக்குமே வந்து வரது விக்ரம்னு சொல்லிட்டு தெரியும், அவளுக்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அண்ணியன்ல சொல்ல போனா அவன் எப்படி அந்த வெப்சைட் டெவலப் பண்ணான்னு எனக்கு தெரியல இன்னும். அந்த காலத்துலயே கிராஃபிக்ஸ்லாம் ஒரு வெப்சைட்ல வீடியோ வந்து முடிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன ஆரம்பிச்சு என்னத்தை பேசி எதுக்கு முடிக்கிறோம், எதுக்கு ஆரம்பிச்சோம் ஒன்றும் தெரியல. எதுக்கு இப்போ என்ன டாபிக்னு சொன்னேன்? அன்னியன் அண்ட் ரெமோ பத்தி பேச அன்னியன் அண்ட் ரெமோ பத்தி எந்திரன் பத்தி பேசலாம்னு இருக்கோம். பேசலாமா? பேசலாம் நினைக்கிறேன்.
ஏதோ ஏதோ பேசி ஓகே. ஸோ ஒரு விஷயம் வந்து அன்னியனை பற்றி நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சேன். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு அந்த காலத்தில் வந்து பரிச்சயப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் டிஸார்டர் அப்படின்னு சொன்னால் 3 படமே பார்த்துட்டு அவன் பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவன் ஏன் வந்து பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிறத. ஓகே. ஸோ லைக் அண்ட் பேக் இன் த டேஸ் ரஜினிகாந்த் டாட்டர் ஹேட் அன் ஐடியா ஆன் ஹவு டு பிரிங் தட் இன், ரைட்? லைக் டு கிவ் பீப்புள் அன் ஐடியா on mental health. Like she had this green animations come pop up and all that. பட் ஏன்னா அதுவும் அந்த நிறைய பேருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேக் இன் த டேஸ் இந்த அன்னியன்ல மென்டல் டிஸார்டரை நல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டிஸார்டர் இல்லை, அது பைபோலார் டிஸார்டர் தானே. அன்னியன்ல சொல்கிறேன். அன்னியன்ல தான் பைபோலார் தானே அது. அன்னியன்ல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஆமா, ஆனால் 3 படத்துல அப்படி இல்ல. அவனுக்கு பைபோலார் தான் சொன்னேன். பைபோலார் இல்ல, பைபோலார் கடைசில பைபோலார் தான் போட்டுருப்பாங்க அவனுக்கு. அவன் பைபோலார்ல கேளு, பைபோலார் அவனுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் அவன் நல்லா இருப்பான், லவ் பண்ணுவான், திடீர்னு அவன் இந்த கோவம் ஆயிடுவான்லடா, நிறுத்துடான்னு சொல்லி கோவம் ஆவான்ல, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? பைபோலார்னா 2 போலார். ஓகேவா? ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, இல்ல நல்ல அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. அவங்க இந்த நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம்ல போகும்பொழுது அவங்க என்ன பண்றான்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் அந்த நாயெல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கஷ்டப்படுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். புரியுதா? அவன் ஃப்ரெண்டே அடிச்சு போட்டுருவான். அது அன்னியன்ல இருக்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓகேவா? ரெண்டுமே வேற வேற விஷயம். மென்டல் ஹெல்த்ல வந்து ஆங்ஸைட்டிலேயே பல விதங்களா இருக்கும், நிறைய விஷயம் நிறைய லெவலா இருக்கும். புரியுதா? சோ அத வந்து நம்ம ஊர்ல சூசைட்ஸ் ரொம்ப அதிகம். புரியுதா? ஏன்னா நம்ம ஊர்ல மென்டல் ஹெல்த் ஒரு விஷயமா மதிக்க மாட்டாங்க முதல்ல. புரியுதா? கொஞ்சம் சோகமா இருக்காங்கன்னா மன அழுத்தத்துல இது பண்ணிட்டான், அவளுக்கு இல்லைன்னா பித்து பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அதை ட்ரீட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு இதுவா பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா the worst extreme is that they take them to religious people, which could not help at a lot of cases. புரியுதா? which is sad. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இதை பற்றி அவங்களோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கலாம். பட் நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை வந்து பேக் இன் 2006 அன்னியன் வந்தது. அப்பயே வந்து கொஞ்சம் தெளிவாக 3 பர்சனாலிட்டியாக வச்சு அவன் இது பண்ணும்போது அவனுக்கு இது ஞாபகம் இல்லை, அவன் இது பண்ணுறான், அவன் மைண்ட் வந்து ரொம்ப யோசிச்சு இந்த மாதிரி டிவைட் ஆயிருக்கு. எனக்கு பெருசாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றியும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றியே தெரியாது. எனக்கு அந்த படத்துல காமிச்சது மட்டும் தான் தெரியும். பட் அந்த படத்துல நல்ல தெளிவா காமிச்சிருந்தாங்க. அந்த படத்திலேயே வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு டபுள் டிஜிட்ல வரும். அந்த மாதிரி டிஸார்டர்ஸ்லாம் இருக்குன்னு, அந்த மாதிரி பீப்புள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ அன்னியன் வந்து காலையில அம்பியா இருக்கான், மதியானம் ரெமோவா இருக்கான், நைட்டு அன்னியனா மாறிடும். அப்ப அவன் பாடிக்கு ரெஸ்டே கிடைக்காதுல்ல. அப்ப அடுத்த நாள் திரும்பி அதான் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவானே அவன். புரியுதா? அவன் அந்த அடிச்சுலாம் போடுவாங்கல்ல, அப்ப அவனுக்கு எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு இதுதான் இருக்கும். அண்ட் ரெமோவா இருக்கும் போது பேண்டேஜ் போட்டிருப்பான். புரியுதா? அன்னியனா இருக்கும் போது அம்பியா இருக்கும் போது அடி வாங்கினப்ப. புரியுதா? எல்லாமே வந்து ஒரே உடம்பு தான். அது ஒரு கஷ்டத்துல அவன். ஆனா இதுடா அப்ப 3 படத்துல அவன் தெரிஞ்சிரும்ல, அவன் லூஸ் மாதிரி 3 படத்துல தெரிஞ்சிரும். அவன் இப்ப அவனுக்கு தெரியாது. ஆமா, அது கேர இப்ப நம்ம நிறைய 1000 விஷயம் சொல்லலாம் தேர்ட் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அதை பத்தி படிச்சோம், படமா பார்த்தோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அவங்க அதை ஆர்டிகுலேட் பண்ணி சொல்றதுக்கு நிறைய பேர். இப்ப எனக்கு எழுத ஒரு இது இருக்கு, அதனால நான் நல்லா எழுதுவேன். எனக்கு வந்து உன்கிட்ட சொல்றேன்னா உனக்கு புரியுற மாதிரி சொல்ல நிறைய பேருக்கு அப்படி பேசி சொல்ல புரிய வைக்க தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தெரபிஸ்டையோ சைக்காலஜிஸ்டோ போனாலோ அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாது. அதனாலே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அவங்க சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட்லாம் இதை பத்தி படிக்கிறதுனால அவங்களால இதை பத்தி ஓகே இவங்க இதை இப்படிதான் ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஈஸியா பொய் சொல்லலாம். அவங்க மைண்ட் வந்து நான் எப்படி என்னோட ஆங்ஸைட்டி எப்படி பார்ப்பேன்னா, அது நான் ஒரு பர்சனாவே எனக்கு ஃபீல் ஆகும். அவன் தான் என்னை இதெல்லாம் பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி. புரியுதா? அண்ட் சம்டைம்ஸ் நான் அவனை அழிக்கிறதுக்கு அவனுக்கு தீர்வு கொண்டு வர மாதிரி சில விஷயம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அதை பத்தி என்னை இன்னும் ஆங்ஷியஸ் ஆக்குறான், இந்த தீர்வு ஒழுங்கா போகாதுன்னு என்னை யோசிக்க வைக்கிறான். ஏதோ ஒரு ஃபுல் பர்சனாலிட்டி, ஏதோ ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்.
புரியுதா? இது வந்து என்னோட பர்சனல் இதுதான். இந்த மாதிரி இது வந்து எனக்கு இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மென்டல் இல்னஸ்னு சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் இது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான லெவல்ல இருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்ல முறையில ஒரு கொஞ்சம் அந்த காலத்திலே கொண்டு போய் சேர்த்தது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இன்னொரு படம் இருக்கும், சேரன் ஸ்னேகான்ற ஒரு படம். ஸ்னேகா வருவாங்க ஒரு படத்துல, லோன்லினஸ் பத்தி ஒரு படம். அந்த படம் பேர் தெரியல, நான் போடுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லோன்லி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப லோன்லியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, தண்ணி சொட்டுற சத்தம் அதெல்லாம் கேட்குற மாதிரி அது காட்டியிருப்பாங்க ரொம்ப அழகா. அது ஆக்சுவலி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஒரு வாய்டு, ஒரு லோன்லினஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க வேலை வீட்டில் இருக்கணுங்கிறது தான் இது பண்ணிட்டாங்க. அவங்க வெளி உலகம் பார்க்கறதே இல்லை. நான் சொல்றது இப்போ கிடையாது, பேக் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ கூட நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த அந்த வாய்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதனால நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் டிவி சீரியல்ஸ்ல அவங்க ஆக்கியூபை பண்ணிப்பாங்க. அந்த லோன்லினஸ் கஷ்டம், புரியுதா? ஒரே ஒரு இப்போ வீட்லேயே இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ அதான் அதை வந்து அந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. அவங்க கடைசியில் நிறைய தூக்கு மாத்திரை போட்டுருவாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்ட் மூலியமா பீப்புளை போய் சேரலாம். அண்ட் அன்னியனில் அதை வந்து அதில் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அதில் பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க, அதில் மென்டல் ஹெல்த் பேசியிருப்பாங்க, அதில் ஜஸ்ட் பர்சன் பற்றி பேசியிருப்பாங்க, ரொமான்ஸ் நல்லா எது வந்து ஆக்சுவல் லவ்ன்ற மாதிரி காட்டுற மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் நிறைய ஒரு ஹீரோலேயே 3 பர்சனாலிட்டி இருக்கிறதுனால மூணு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக அவருக்கு வந்து ரெமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பியோட லவ்வே புரியும் அவருக்கு. ஆமா, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, அது நல்லா தான் காட்டியிருப்பாங்க. ஐ மீன் லைக் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும் அவங்க அந்த டைம்ல சம்வாட் ஃபார்வர்டா யோசிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோ. யா, அண்ட் அந்த நாசர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அது சூப்பரா இருக்கும். அந்த சீன் செமையா இருக்கும். 3 பேருமே வருவானுங்க. ஃபர்ஸ்ட் அம்பியா இருப்பான், சும்மா நோண்டிட்டே இருந்த உடனே டென்ஷனே அன்னியன் வந்துருவான். அன்னியன் வந்த உடனே இந்த பூவை காட்டிட்டு இதை பாரு, இதை பார்த்து என்ன தெரியுது அப்படின்னா அப்புறம் வந்து அண்ட் அதுல இது வேற, அன்னியனுக்கும் ரெமோக்கும் அம்பின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க உடம்புக்குள்ள இருக்காங்கன்னு தெரியும், ஆனா அம்பிக்கு மட்டும் தான் தெரியாது. ஆமா, ஏன்னா அம்பி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு தெரியல எனக்கு எதுக்குன்னு. பட் யா, அண்ட் ஒரு விஷயம் ரொம்ப உன்னிச்சு கவனிக்க வேண்டிய சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேரோட மென்டல் டிஸ்டர்பன்ஸஸ், அன்சர்டனிட்டிஸ் வந்து அவங்க சைல்டுஹுட்ல பட்ட ஒரு கஷ்டத்தினால. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவனுக்கு நடந்திருக்கலாம், சில ஒருத்தர் நடந்து அது வந்து அப்போ வந்து யாரும் ட்ரீட் பண்ணலை. ஏன்னா சின்ன பையன், அது சப்போஸ் டு கோ டீல் வித் இட்ன்ற மாதிரி. அண்ட் லைக் நீ அதை பற்றி எவ்வளோ யோசிக்கணும், பட் அது நல்லா ஆழமாக புரிஞ்சிடும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதர் இருந்து அந்த மாதிரி இருந்தாலோ, நிறைய பேர் வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்க கிளாஸில் ரொம்ப கேவலமாக புலி பண்ணப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வேக் மெமரி, ஒரு நாள் அழுதுட்டு அடுத்த நாள் கண்டினியூ ஆனாலும் அது ரொம்ப ஒரு கோர் மெமரியாக இதுவாயிடும். நிறைய பேருக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். அது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் அது அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதுதானே ஆங்ஸைட்டியா மாறலாம், நிறைய எப்படி வேணா மாறலாம். அது அழகா அவங்களோட தங்கச்சியோட அந்த டெத்தை காட்டிட்டு, அது ரொம்ப உருக்கமான ஒரு சீன். ஓகேவா, அவங்க அண்ணன் தங்கச்சி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கேட்பான், அவங்க அப்பா வாதாடும் போது அப்படின்னு பாத்துருமா. அது வந்து ஒரு மாதிரி அவங்க அப்பா வாதாடும் போது அது லிங்க் போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யாரதான் இப்ப அரெஸ்ட் பண்ணணும்ன்றீங்க அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவரு, அப்புறம் அந்த கால் எடுக்காத இவன், அந்த ரோட்ல ஒழுங்கா இது பண்ணது, அப்படி இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்புறம் தான் அவனுக்கு வந்து அப்ப யாருமே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, யாருமே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா, அவன் பாவம். அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த அன்னியன் கேரக்டரே வெளியே வரும். ஆனா ஆக்சுவலா அன்னியன் பார்ட் 2 நிறைய கண்டென்ட் இருக்கு எடுக்கிறதுக்கு, தெரியுமா? ஆனா வேணாம், வேண்டாம் எடுக்க எனக்கு அது ஒரு குட் டைம். 2006 இஸ் a good time to take that film என்ற மாதிரி இருக்கு. அது எடுத்துட்டா அது தெரியல. இல்ல, எனக்கு எடுக்க வேணாம். some things can be left alone. It's good as it is.
2.2 அப்படிதான் எடுக்கிறேன்னு எடுத்து அதுல வெறும் அதுல ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா திங்கிங் இந்த பேர் பேசும்போது தான் நினைக்கிறேன் அனியன் இவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க அப்படின்னு. எழுதுறது இதை வந்து ஒரு புக்கா எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருந்திருக்கும். அந்த புக்கை 10,000 தடவை படிச்சிருப்பேன். சூப்பரா இருந்திருக்கும். இதுல இந்த பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி எந்திரனுக்கு 2.1 எடுத்தாங்க. அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வில்லன் கேரக்டர் வந்து வில்லனிக்காவே இல்லை. அதுல அவன் பண்றது நல்லதுதானே எல்லாருக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் பண்றது கரெக்ட் தான், அப்ப எதுக்கு அவனை அப்போஸ் பண்ணோம் அப்படின்ற. I think in the beginning of 2000sல டெக்னாலஜி வந்து வாவ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2010ஓட பாதியில இருந்தே சீ டெக்னாலஜின்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நிறைய பேருக்கு சீ டெக்னாலஜி, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 மணி நேரம் ஸ்க்ரோல் படிச்சேன், 2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டா தான் பாக்குறாங்க. டெக்னாலஜி இஸ் நாட் குட் திங் அன்லெஸ் ஆர் அன்டில் இட்ஸ் நெசசிட்டி நவ். இப்பதான் புரியுது. அப்ப டெக்னாலஜின்றது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த ஐ ஃபீல் லைக் த ஸ்கிரிப்ட் இஸ் a very old script. ரொம்ப ரொம்ப பழசா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு எடுத்தாங்க. ஆக்சுவலா அவனுங்க அதை வந்து எந்திரன் எடுத்துட்டு 2.1 எந்திரன் இருக்க கதையை இப்போ எடுத்திருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும். ஆக்சுவலி ஆமா செம்மையா ஓடி இருக்கும். அது ஓடி இருக்கலாம். அது அந்த மாதிரி எடுத்துட்டு அது நல்லா இருந்துச்சு தெரியுமா. அந்த படத்துலயே ஒரு சீன் வரும் 2.2லயே போன்லாம் பறந்து போனோடனே சில பேர் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இதுவும் நல்லா தானே இருக்கு, பேசாம இப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம், அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாம் கதையை, நல்லா அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாம். போன் இல்லாத ஒரு உலகம் எவ்வளவு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அப்படியாச்சும் எடுத்துட்டு போயிருக்கலாம். நிறைய கான்செப்ட் இருக்கு அதுல பேசுறதுக்கு, எக்கச்சக்கமா பேசலாம் அதுல. ஆமா, எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அதே கதையில டெக்னாலஜி அண்ட் போன் இல்லாம இருந்தா அதோட கஷ்டங்கள் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, போன் அடிக்க முடியல அப்படின்றது இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு பார்த்து அதுக்கு வசி ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வந்து அவங்க எழுதுனா கிரியேட்டிவா போன் இல்லாம கம்யூனிகேட் பண்றதுக்கோ சில விஷயங்கள்ல வந்து யூனோ ஜஸ்ட் லைக் இது பண்ற எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கோ நிறைய கிரியேட்டிவா யோசிச்சா அவங்களால எழுத முடியும். அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் எழுதின ஆட்கள் தான். ஆனா அதையும் இது பண்ணிருக்காங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது வந்து ஒரு ஏமி ஜாக்சன் வாஸ் டோட்டலி அன்னெசரி. எதுக்குன்னு அது வந்து இந்த ஹீரோயின் வைக்கணும்ன்ற மாதிரி வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது ஒரு அப்படிதான் அந்த அதே பாட்டுமே அதுல எதுவுமே உட்காரவே இல்லை தெரியுமா. பாட்டு எந்த பாட்டுமே உட்காரல 2.2. அந்த புள்ளி நங்கா பாட்டு ஒண்ணு நல்லா இருந்துச்சு, வேற எந்த பாட்டும் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு பாட்டு அந்த இது வரும், உயிரே உயிரே பேட்டரியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த படத்துல. அந்த படமும் ஞாபகம் இல்லை, பாட்டு அந்த இதுடா அந்த குட்டி ரோபோ அது ஒரு கேவலமான பாட்டு இருக்கும். 3.2 குட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டியா இல்ல தெரியல ஏதோ இது அதுதான் ஐசக் அசிமோ பேர் சுண்டக்காசை சூரன் எவன் நல்லாவே இல்ல. அது ஆக்சுவலா எந்திரன் அது தலைவலிக்கும், நல்லா இருக்காது. அது ஒரு பிளசண்டான அந்த இதுவே இருக்காது, ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அது அப்படி அது தேவையில்லை. அந்த படம் வந்து நான் இந்திரன் ரொம்ப பிடிக்கும். 2.2 3D ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். என் போர்டு எக்ஸாம் எனக்கு அப்ப டைம், அப்போ போர்டு எக்ஸாம் டைம்ல தான் படம் வந்திருக்கு. நான் 6 வயசுல எந்திரன் 1 பார்த்தேன். போர்டு எக்ஸாம் டைம்ல தான் எந்திரன் 2 வந்திருக்கு. ரொம்ப லேட் அது. ஓகேவா, நிறைய பேர் மறந்துருப்பாங்க. அது கண்டினியூவேஷன் கூட இல்ல. அதுல ஃபர்ஸ்ட் நீ எந்திரன் 2 வந்தப்பன்னு வச்சுக்கோங்க, எந்திரன் 2 வந்தப்ப iPhone 10 ரிலீஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. 9th படிதான் iPhone 10 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆப்பிள் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து சனா வந்து ஃபாரின்ல போய் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல வந்து வசீகரன் வந்து சனான் போட்டு போன் எடுத்தாரு. அந்த ஐபோன் என்ன தெரியுமா, இந்த கனமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லடா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் உள்ள ஸ்கொயர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆதி காலத்து ஐபோனை காட்டுவாங்க. அவ்வளோ பழசு, ரொம்ப அவுடேட்டடா இருக்கும். அந்த படத்துல இருக்க செட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் சென்னை எப்படி இருக்கும் யோசிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும். தெரியும் ஆக்சுவல் ஃபியூச்சர் ஆஃப் சென்னையை காட்டின மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி 2.2 ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்தியன் 2 ரொம்ப கேவலமா பண்ணிட்டாங்க.
இந்தியன் இதுவாச்சு அட்லீஸ்ட் I don't know Indian tours, எனக்கு அதை பத்தி அட்லீஸ்ட் 2.0ல என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம். இப்ப எந்திரன் கிளைமேக்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து இவன் தலையை மட்டும் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. சோ திருப்பி வந்து இவன் சிட்டியோட ஏதோ ஒரு விட்டு எங்கேயோ ஒரு பார்க்ல இருந்து அவன் எந்திரிச்சு வந்து நிறைய பேர் அதுக்கு ஒரு தியரிஸ் கொண்டாங்க. ஏலியன்ஸ் வந்துட்டாங்க அதுக்காக சிட்டியே திரும்பி தான். ஏன்னா வந்து சங்கர் நினைச்சா ஏலியன்லாம் எடுத்துறதுலாம் மேட்டரே இல்ல, எதுவுமே மேட்டர் இல்ல. இங்க டெக்னாலஜிய மனுஷங்க வந்து ரொம்ப கேவலமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர் லைக் ஏஐ வந்துட்டு சிட்டிக்கு பதிலா வேற ஒரு ஏஐ வந்து புடிச்சு ரொம்ப வேற மாதிரி மக்களை இது ஆக்சுவலா இந்த ஹாலிவுட்ல எல்லாம் அப்படிதானே பண்ணுவானுங்க. பார்ட் 2 பார்ட் 3ல எல்லாம் புதுசா ஒரு ஏலியன் வந்துருச்சு, புதுசா ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சு, புதுசா வரும். அந்த மாதிரியாச்சும் எதனா பண்ணிருக்கலாம். இவனுக்கு தேவையில்லாம இல்ல. பட் இந்த புள்ளினகால் கான்செப்ட் கூட ரொம்ப நல்ல கான்செப்ட், ரொம்ப சோஷியல் மெசேஜ். அதான் மேட்டரே. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் மக்கள் எல்லாரும் என்ன ஒரு காரணம்னா பொட்டன்ஷியல் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆரா எல்லாம் காட்டுவாங்க அந்த படத்துல, அந்த கான்செப்ட் ஏதோ காட்டாது. அது ஆராங்கிறது வந்து பேய் படம் நினைச்சுட்டாங்க நம்ம ஊர்ல. ஆனா அது ஆக்சுவலி பேய் மாதிரி தான் போயிருச்சு, புரியுதா? அவங்க சங்கர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பேய் கான்செப்டை சயின்ஸா மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது வந்து பேய்னா பேய் தான் சொல்லுவோம் அப்படின்றது. அட்லீஸ்ட் அவனுங்க அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அத வந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சு அவங்க எதனா ட்ரை பண்ணி அவன் அதுல வெளியே அப்படியெல்லாம் பண்ணிருக்கான் கூட வேணாம். அந்த லிமிட்டட் யூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து அது ஆக்சுவலி மெசேஜ் கிவிங் நல்லா. லாஸ்ட்ல கூட அவன் எப்படி தெரியுமா காம்ப்ரமைஸ் ஆவான். இந்த இதெல்லாம் இந்த இழவு 3.0 குட்டியா அது இந்த எல்லா புறா மேலே ஏறி உக்காந்துட்டு இப்ப நீ போலனா புறா கழுத்து திருப்பி சாவடிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவன் வந்து சரியாவானே. அது ஹீரோய்க்கா வேற காட்டி வச்சிருப்பானுங்க. தேவையில்லாம அந்த சிட்டிக்கு வந்து இந்த ரெட் ஷிப் அவங்களே போட்டு விட்டு அதை வந்து வில்லன் மாதிரி எடுத்துட்டு வந்து வில்லன் தான் இதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம முடிச்சாங்க. எதுக்குன்னே தெரியல. அதனால 2.0 வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு படம். நல்லா அன்னியன் எதுவும் நோண்டாம வச்சிருக்காங்க, பயமா இருக்கு. அன்னியன் நோண்ட மாட்டாங்க. ஆக்சுவலி அன்னியனுக்கு யாராச்சும் இது என் வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அன்னியன் 2க்கு யாராச்சும் ஃபேன் ஃபிக்ஷன் எழுதுவீங்கன்னா எழுதுங்க கைஸ். எழுதிட்டு என்கிட்ட ஏன்னா டிஎம்ஸ்ல சொல்லுங்க. அன்னியன் 2க்கு எழுதுனீங்கன்னா நம்ம பார்ப்போம் how that goes. நிறைய சிச்சுவேஷன் நிறைய பேர் எழுதலாம், நம்ம கூட எழுதலாம். ஸோ லைக் ஒரு கதையை வந்து நிறைய பேர் நிறைய விதங்கள்ல யோசிப்பாங்க. அந்த விதத்துல ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி எழுதுறதுக்கு. ஓகே இந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி எழுத நல்லா இருக்கும். இந்த வீடியோல படம் எனக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதாவது விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருந்தாலும் படம் பேசி பண்றதை தவிர்த்து நல்லா தான் பேசுது. நான் புள்ளியே பண்ணலடா எப்பா. படத்தை பத்தி பேசியாச்சு, கதையை பத்தியும் பேசியாச்சு, பாட்டும் பேசியாச்சு, எல்லாமே பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்சு பேசியாச்சு எல்லாமே. எவ்வளவு நேரம் வருதுன்னு தெரியல, நான் அப்படியே போட்டுருவேன் முக்காவாசி. அதனால பார்த்துக்கலாம். ஓகே, பை பை. பை பை, டேக் கேர்.